வருங்கால சார்பு ஆய்வாளர்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் காவல் நிலை ஆணைகள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் சாப்டர் 26 புலனாய்வுத்துறை விசாரணை செய்ய வேண்டிய குற்றங்களின் வகைகள். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல 493 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 494 + 495 இந்த 2 செக்ஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன் இந்த 2 செக்ஷன் மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஸ்பெஷல் யூனிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் கவர் பண்றோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 31 ஸ்பெஷல் யூனிட்ஸ் வந்து நம்ம கவர் பண்றோம். அந்த 31 ஸ்பெஷல் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லயுமே நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஓகே. இன்னைக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எழுதப் போற டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, 495 வரைக்கும் தான் உங்களுக்கு. 400லேருந்து 495 வரைக்கும் மட்டும் தான் நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 495 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 494 தனிப்பிரிவின் வேலை. எக்ஸாம்பிள்க்கு ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒர்க் என்ன அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. ஸ்பெஷல் பிரான்ச்சோட ரோல் என்ன? அவங்க என்ன மாரி விஷயங்கள ஹேண்டில் பண்றாங்க? எந்த மாரி கேஸஸ ஹேண்டில் பண்றாங்க? அப்படின்றத ஏ டூ இசட் நம்ம அனலிட்டிக்கலா பார்க்கலாம். ஓகே. சிறப்பு பிரிவு சிறப்பு பிரிவு பணி மிகவும் கமுக்கமானது மற்றும் குற்ற புலனாய்வு குழுவிற்கு அதனுடன் தொடர்பில்லாத தகவல்கள் போன்ற எந்த ஒரு விஷயங்களில் இருந்தும் முற்றிலும் தனித்தனியாக வைக்கப்பட வேண்டும். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒர்க் எப்பவுமே சீக்ரெட்டா தான் இருக்கும். அது யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனுக்கும் ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் இன்வெஸ்டிகேஷனோட ஒர்க்கு பார்ட் ஆஃப் ஒர்க் வேற. ஸ்பெஷல் பிரான்ச்சோட பார்ட் ஆஃப் ஒர்க் வேற. பிகாஸ் இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் பிரான்ச்ல இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் பேஸ்டா வந்து அவங்களோட டேட்டாஸ கலெக்ட் பண்றது மட்டும் தான் ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒர்க்கா இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடா போகும்போது, இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ட்ராக்கு, அதோட பார்ட், அதோட பங்களிப்பு வேற ட்ராக்ல இருக்கும். ஓகே. அததான் சொல்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் பார்ட் தனி, ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒர்க் தனி அப்படின்றத சொல்றாங்க. ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒர்க் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மாநில உளவுத்துறையானது காவல்துறை கூடுதல் இயக்குனர் ஒருவரின் கட்டுப்பாட்டிலும், மேற்பார்வையிலும் உள்ளது. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது அ ஏடிஜிபியோட கண்ட்ரோல்ல இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் பிரான்ச் ஏடிஜிபியோட கண்ட்ரோல்ல இருக்கும். அவங்க தான் அத மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் அனைத்து மாநில புலனாய்வு பணியாளர்கள் மீதும் முழுமையான நிர்வாக கட்டுப்பாட்டை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏடிஜிபி கண்ட்ரோல்ல அந்த ஸ்பெஷல் பிரான்ச் நாட் ஒன்லி ஸ்பெஷல் பிரான்ச் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாவும் பிளஸ் வந்து அவங்களுக்கு ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாடு அப்படின்னு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல ஸ்பெஷல் பிரான்ச்ல இருந்து நாட் ஒன்லி அவருக்கு ஸ்பெஷல் பிரான்ச் இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையான ஒரு கண்ட்ரோல் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை ஐஜி, டிஐஜி நெக்ஸ்ட் உளவுத்துறை 1, உளவுத்துறை 2 காவல் கண்காணிப்பாளர்கள் உதவியாக உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப ஸ்பெஷல் பிரான்ச் வந்து ஏடிஜிபி கண்ட்ரோல்லயும் அவரோட மானிட்டைசேஷனுக்கு கீழ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு, அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கு ஐஜி இன்டெலிஜென்ஸ் அ அதே மாரி டிஐஜி இன்டெலிஜென்ஸ் பிளஸ் வந்து எஸ்பி இன்டெலிஜென்ஸ் 1, எஸ்பி இன்டெலிஜென்ஸ் 2 அப்படின்னு 4 கேட்டகரைஸ் பண்ணி, அந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஜிபியின் அ அ ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்றாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு கூடுதல் காவல்துறை இயக்குனர், உளவுத்துறை முக்கியமான முன்னேற்றங்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் குறித்து அரசுக்கு தெரிவிக்க அதிகாரம் பெற்றவர்கள் ஆவார். அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்டேட்ல நடக்கக்கூடிய ஏ டூ இசட் விஷயங்கள் எல்லாமே அதாவது பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறையில நடக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அரசோட கவனத்துக்கு எடுத்து செல்றது. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதேனும் ஒரு மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசாஸ்டர் வருது. இப்போ ஒரு ஃப்ளட் வருது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி பிரிகாஷன்ஸ் எடுத்திருக்கணும்? அந்த மாரி விஷயங்கள். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மர்டர் ஆகுது. அது ஒரு கம்யூனல் கிளாஸ் ரிலேட்டடா அந்த மர்டர் இருக்கக்கூடிய சமயத்தில, மேற்கொண்டு அந்த மர்டரோட அந்த இம்பாக்ட் மத்த மாவட்டங்களுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி மத்த மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கம்யூனல் கிளாஸஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படின்ற விஷயங்கள். பிளஸ் ஒரு ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பெர்சன வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதேனும் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர் தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர கொல்றதுக்காக வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற கூடிய அனைத்து தரப்பட்ட விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னா,
கவர்மெண்ட்டுக்கு ரூலிங் பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஒன்லி ஸ்டேட் லெவல் ஸ்டேட் லெவல் நடக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட விஷயங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா, நெய்பர் ஸ்டேட்டா கூட இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, நெய்பர் கண்ட்ரியோடதாவும் கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடியவரு, அ அனைத்து தரப்பட்ட விஷயங்களை சம்பந்தப்பட்ட அந்த மாநில நிர்வாகத்திற்கு வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, அந்த ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸோட முக்கிய கடமை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு மாநில உளவுத்துறை, மாநிலம் மற்றும் விஐபிகளின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு தொடர்பான அக்கறை நலன் விஷயங்களையும் கையாள்கிறது. ஆமா. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விவிஐபிகளின் ஒட்டுமொத்த அதாவது விவிஐபியோட ஒட்டுமொத்த அவங்களோட அந்த அ செக்யூரிட்டிய ஃபுல்லாவே மானிட்டரைசேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களையுமே, அந்த ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான் வந்து மானிட்டரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ அது பொலிட்டிக்கல் லீடர்ஸாவும் இருக்கலாம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு முக்கிய பிரமுகரா இருக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் சாராத ஒரு நபரா கூட இருக்கலாம். இல்ல ஏதேனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்க நிகழ்வுக்கு பங்கேற்கிறதுக்காகவோ, இல்ல அரசாங்க நிகழ்ச்சிக்கு பங்கேற்கிறதுக்காகவோ, வெளி மாநிலங்கள்ல இருந்து கூட வரக்கூடிய நபரா இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அவரோட முழு பாதுகாப்பு அவரோட உடலுக்கும், உடைமைக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய முக்கிய பங்கு யாருக்கு இருக்கு அப்டின்னா, ஸ்டேட்டோட இந்த இன்டெலிஜென்ஸ்க்கு இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பொது முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து விஷயங்களிலும் அரசு மற்றும் காவல்துறை தலைமை இயக்குனருக்கு உடனுக்குடன் தகவல்களை வழங்குவது இதன் முக்கியமான பணிகளில் ஒன்றாகும்னு சொல்றாங்க. அதாவது ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட்க்கு மட்டும் இந்த மெசேஜஸ் எல்லாமே கன்வே பண்ணாது. இம்மீடியட்டா அதோட அப்டேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஹெட் குவார்ட்டர் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மாநிலத்தோட தலைமை படைத்தலைவர், அ காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள எல்லாத்தையுமே இம்மீடியட்டா அப் டூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் மாநில உளவுத்துறையானது புலனாய்வு பணியகம் மற்றும் பிற மாநிலங்களின் புலனாய்வு அமைப்புகளுடன் அவர்களுக்கு அக்கறை நலன் தகவல்களை தெரிவிக்கிறது. அத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் இப்ப தமிழ்நாடு ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோ, தமிழ்நாடு ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, நெய்பர் ஸ்டேட் இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஆந்திரா, கர்நாடகா இருக்கலாம், கேரளா இருக்கலாம். இந்த மாரி நெய்பர் ஸ்டேட்ல உள்ள அந்த ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள வந்து இம்மீடியட்டா கன்வே பண்ண வேண்டியதா சூழ்நிலையும் இவங்களுக்கு கம்பல்சரி இருக்கு. கன்வே பண்ணக்கூடிய கன்வே பண்ணக்கூடிய கடமையும் உங்களுக்கு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள்க்கு என்னன்னா, இப்ப கர்நாடகால என்ன இஷ்யூ வருது? அதாவது தமிழ்நாடு, கர்நாடகால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி இஷ்யூ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த மாரி இப்ப ஒரு காவிரி வாட்டர் டிஸ்பியூட்டோ, இல்ல வேற ஏதேனும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லையில நடக்கக்கூடிய ஏதேனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை சம்பவங்களோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மக்லிங் ரிலேட்டடான ஒரு விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கர்நாடகாவுக்கு இருக்கு அப்டின்னா, அந்த விஷயங்கள வந்து இம்மீடியட்டா அந்த ஸ்டேட்டோட கன்சர்ன்ட் இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு வந்து கன்வே பண்ணி லைசனிங்ல இருக்கணும்னு சொல்றாங்க. நாட் ஒன்லி தமிழ்நாடு, கர்நாடகா. அதே மாரி தமிழ்நாடு, கேரளாவா இருக்கலாம். இல்ல தமிழ்நாடு, ஆந்திராவா இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள்லயுமே நெய்பர் ஸ்டேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, அ லைசனிங்ல இருந்து அவங்ககிட்ட வந்து கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எளிமையாக்குற பொருட்டு எந்த ஒரு தகவல்களையும் ஈஸியா ரிசீவ் பண்ணி, அந்த அந்த தகவல்களுக்கு ஏத்த மாரி பிரிகாஷன் மெஷர்மென்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு லைசனிங்ல இருக்கணும் அப்டின்னு சொல்றாங்க. அதே மாரி அவங்க வெல்ஃபேர் ரிலேட்டடாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்டான மெசேஜஸையும் இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கன்வே பண்றது இவங்களோட முக்கிய டியூட்டி அப்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது எல்லை காவல் அதிகாரிகள் மற்றும் மாவட்டங்களுக்கு பொறுப்பான காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் பிற குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு அவர்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை தெரிவிக்கிறது. ஆமா. எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பார்டர்ல இருக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி டிஸ்ட்ரிக்ட் பார்டர். ஸ்டேட்டோட பார்டரா கூட இருக்கலாம். அந்த மாரி விஷயங்கள இப்ப ஸ்டேட்டோட பார்டரா இருக்கக்கூடிய சமயத்துல, இப்ப நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கர்நாடகாக்கு பார்டரோட கிருஷ்ணகிரி அப்டின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்டின்னா, அந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட எஸ்பி, பிளஸ் வந்து அந்த கன்சர்ன்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட்டோட எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா, அது நியர்பைல உள்ள இப்ப எக்ஸாம்பிள்க்கு சிக்மகளூர் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா, கர்நாடகால அந்த ஸ்டேட்டோட சாரி அந்த டிஸ்ட்ரிக்ட்டோட ஆ இன்டெலிஜென்ஸோட எஸ்பியா இருக்கலாம். இல்ல அந்த கன்சர்ன்ட் டிஸ்ட்ரிக்ட்டோட எஸ்பியா இருக்கலாம். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அது இம்மீடியட்டா அவங்களுக்கு தகவல் கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி கன்வே பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, வேற ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கலாம். இல்ல பொதுமக்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படாத வண்ணம் தடுக்கலாம். இல்ல 2 மாநிலங்களுக்கு இடையேயான வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கல்களையும் 2 மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு நல்லுறவையும் வந்து பார்த்தீங்கன்னா, மேம்படுத்துறதுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ல உள்ள அந்த பார்டர்
இன்டெலிஜென்ஸ்ல பியூரோவுல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நுண்ணறிவு பிரிவு பிளஸ் அந்த டிஸ்ட்ரிக்டோட அந்த நுண்ணறிவு பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா, லைசனிங்கா இருந்து செயல்பட்டா, மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நன்மை பயக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு அதன் எல்லைக்குள் வரும் விஷயங்களில் அவ்வப்போது காலமுறை அறிக்கைகளை தயாரித்து குறிப்பிட்டவற்றுக்கு நகல்களை அனுப்புகிறது. ஆமா. பீரியாடிக்கல் ரிப்போர்ட். இப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டோட பார்டரா இருக்கலாம். அந்த ஸ்டேட்டோட அ அந்த பார்டர் ரிலேட்டடா நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். அல்லது சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடா நடக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கலாம். இந்த மாரி சூழ்நிலைகள்ல என்ன சொல்றாங்கன்னா, பீரியாடிக்கல் ரிப்போர்ட் அது வீக்லி ஒன்ஸா இருக்கலாம். இல்ல மந்த்லி ஒன்ஸா இருக்கலாம். இந்த மாரி சூழ்நிலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லணும் அப்டின்னா, அந்த ரிப்போர்ட்ட அத சப்மிட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்கோ இல்ல அந்த கன்சர்ன்ட் ஸ்டேட்டுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த இன்சார்ஜ் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்டின்ற இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பீரியாடிக்கல் ரிப்போர்ட்ட வந்து சப்மிட் பண்ணணும் அப்டின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் அதோட காப்பீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோவுல உள்ள அந்த எஸ்பிக்கோ, ஐஜிக்கோ, டிஐஜிக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத அனுப்பணும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகே. இது பொது முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் தேசிய நலனை பாதிக்கும் அனைத்து விஷயங்களிலும் ரகசிய விசாரணைகளை மேற்கொள்கிறது. ஆமா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, நேஷனல் லெவல்ல இஷ்யூ ஆகக்கூடிய விஷயங்கள், அந்த நேஷனல் லெவல்ல இஷ்யூ ஆகக்கூடிய விஷயங்கள் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயங்களா மாறப்போகுது அப்டின்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து அதுல அதிகமான சிரத்தை எடுத்து, அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அந்த சம்பவம் வந்து எதனால ஏற்பட்டுச்சு அப்டின்றத இ இன்விசிபிளா அதாவது மறைமுகமா, இன்விசிபிளா இருந்து அத ஃபுல்லா மானிட்டைசேஷன் பண்ணி, அதோட அ டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்டா வந்து கேதர் பண்ணக்கூடிய கடமை அந்த ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது அ த நம்ம தேசத்தோட அ இந்தியாவோட அந்த அந்த குட் ஃபெய்த்த வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஏதேனும் விதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டா பாதிக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அந்த மாரி விஷயங்கள அ ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அந்த விஷயத்த வந்து மானிட்டைசேஷன் பண்ணணும். அந்த விஷயத்த கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இது பொது பிரச்சனைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் குற்றங்களின் விசாரணைக்கும் உதவுகிறது. ஆமா. இப்ப ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்ப ஸ்ப்ரெட் ஆயி அடுத்த டிஸ்ட்ரிக்கோ, இல்ல அடுத்த ஸ்டேட்டுக்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல இம்பாக்ட் ஏற்படுத்தும். அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மாரி விஷயங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு சொல்றாங்க. அதே மாரி ஒரு ஒரு இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு அதனால வந்து மற்ற மாவட்டங்களுக்கோ, மற்ற மாநிலங்களுக்கோ பரவாத வண்ணம், அதோட அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, அத கர்டைல் பண்ண முடியுமோ, அந்த மாரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க, அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு, இது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலையை பாதிக்கும் பிரச்சனைகள் குறித்து முன்கூட்டியே உளவு தகவல்களை சேகரித்து, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கிறது. அதான் அதான் ஆல்ரெடி பார்த்திருந்தோம் நம்ம. இப்ப எப்படி ஒரு மர்டர் ஆயிருக்கு. ஒரு ஒரு மர்டர் ஆன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அது கம்யூனல் கிளாஸஸா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மர்டர்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ரிவெஞ்ச் மர்டர் வந்து மேற்கொண்டு வந்ததுன்னா, வேற ஒரு நியர்பை நெய்பர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல வந்து, அந்த மாரி விஷயங்கள் மேற்கொண்டு நடந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக, சம்பந்தப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட்டோட எஸ்பியோ, இல்ல அந்த சம்பந்தப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட்டோட ஐஜி, டிஐஜியோ, இல்ல வந்து சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டேட்டோட வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோவோ வந்து பார்த்தீங்கன்னா, மேற்படி இவங்களோட தகவல ரிசீவ் பண்ணி, அத பிரிகாஷன் பண்றாங்க. மேற்படி அதே மாரி ஒரு சம்பவம் நடந்துறக்கூடாது அப்டின்றதுக்காக, ஒரு எல் அண்ட் ஓ இஷ்யூ ஏற்பட்டுறக்கூடாது அப்டின்றதுக்காக, முன்கூட்டியே தகவல்கள ரிசீவ் பண்ணி பிரிகாஷன் மெஷர்மென்ட்ஸ் எடுக்கிறதுக்காக, அவங்க வந்து ஆயத்தமாயிர்றாங்க அப்டின்னு சொல்றாங்க. இது மாவட்ட சிறப்பு பிரிவுகளுடன் தொடர்பு கொள்கிறது. இப்ப நம்ம இது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஸ்பெஷல் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ல வந்து ஏ டூ இசட் மானிட்டைசேஷன் மட்டும் கிடையாது. அந்த சம்பந்தப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அ அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சோட டை அப் பண்ணியும் அவங்க கம்யூனிகேஷன்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்டேட்டோட அந்த அ அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒர்க்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்வால்வ் ஆகி அவங்களோட கம்யூனிகேஷன்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இதன் மூலம் உளவுத்துறை சேகரிக்கிறது மற்றும் அது அவர்களுக்கு முக்கியமான முன்கூட்டியே உளவுத்துறையை அனுப்புகிறது. இப்ப எக்ஸாம்பிள்க்கு என்னன்னா, அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சோட டை அப் பண்ணி இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தகவல்கள சேமிக்கிறாங்க. அதே மாரி இந்த ஸ்பெஷல் பிரான்ச்சோட டை அப் பண்ணி உளவுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே தகவல்கள வந்து பார்த்தீங்கன்னா, தங்களோட சுப்பீரியருக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சர்ன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தகவல்கள அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு உளவுத்துறை சேகரிப்பை பொறுத்தவரை செயல்பாட்டு ரீதியாக மாவட்ட சிறப்பு பிரிவுகள்
மாநில உள்துறையின் ஒரு பகுதியாகும். இப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ வந்து எல்லாருமே அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், மாவட்ட அதாவது டிஸ்ட்ரிக்ட்டோட சிறப்பு பிரிவோட ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு விங் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் பியூரோல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருக்கக்கூடிய அந்த தகவல்கள கேதர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த மாவட்ட சிறப்பு பிரிவோட ஒரு அங்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஏன் அப்படி அங்கம்னு சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சும், இன்டெலிஜென்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வேலைகள தான் செய்றாங்க. அதனால வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அ ம் ஒரு ஒரு ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸுக்கு குடுக்குறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. இருப்பினும் நிர்வாக ரீதியாக அவை சம்பந்தப்பட்ட மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்களின் பொறுப்பில் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு என்னன்னா, இப்ப ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஃபுல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, அந்த ஸ்பெஷல் பிரான்ச் அந்த கன்சர்ன்ட் டிஸ்ட்ரிக்ட்டோட எக்ஸாம்பிள்க்கு மதுரை, திண்டுக்கல் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அந்த மதுரை, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பியோட கண்ட்ரோல்ல தான் அந்த ஸ்பெஷல் பிரான்ச் இருக்கும். அவங்க ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கட்டுப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு தகவல்களை சேகரிப்பதற்கும், உளவுத்துறை விஷயங்களை நேரடியாக கையாள்வதற்கும் மாநில உளவுத்துறை அதன் சொந்த களப்பணியாளர்களை கொண்டுள்ளது. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்டின்னா, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் பியூரோல அந்த சம்மந்தப்பட்ட அந்த காவலர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் ஒர்க்ல பண்ணக்கூடிய அனைத்து காவலர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாநில தொ காவ மாநில அந்த ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்காங்க. அந்த ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் பியூரோல ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாமே ஃபீல்ட் ஆஃபீசர்ஸாவும் இருக்காங்க. அவங்க தான் முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தகவல்களை சேகரிக்கிறதுக்கு ஒரு ஆத்தரைஸ்ட் பெர்சன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஆணையரகத்திலும் ஒரு ஆய்வாளரின் தலைமையில் எஸ்பி பிரிவினர் மற்றும் மாநில அளவில் உள்ள பிரிவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தவிர வகுப்புவாத பதட்டங்கள், சாதி தொடர்பான விஷயங்கள், அ சாதி தொடர்பான அனைத்து தகவல்களையும் மற்றும் சேகரித்தல் மற்றும் பரப்புதல் ஆகியவற்றின் பொறுப்பாளராக உள்ளது. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்டின்னா, அந்த ஸ்பெஷல் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கமிஷனரேட்லயும் சரி, ஒரு காவல் ஆய்வாளர் அதாவது ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர், எஸ்பி இன்ஸ்பெக்டர் அப்டின்னு சொல்லக்கூடியவரோட தலைமையில அது இயங்குதுன்னு சொல்றாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாநில அளவில் ஏற்படக்கூடிய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், வகுப்புவாத பதட்டங்கள், பிளஸ் வந்து ஜாதி தொடர்பான விஷயங்கள்ல கான்சன்ட்ரேஷன் பண்றது, இந்த மாரி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள் தொடர்பான தகவல்களை சேகரித்தல், அந்த தகவல்கள வந்து சேகரித்ததோட மட்டுமல்லாம, அந்த சேகரித்ததோட தகவல்கள பரப்புதல். பரப்புதல்னா வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்ல ஸ்ப்ரெட் பண்றது கிடையாது. சம்பந்தப்பட்ட சுப்பீரியர் ஆஃபீசருக்கு கன்வே பண்றது, சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்டோட எஸ்பிக்கு கன்வே பண்றது, சம்பந்தப்பட்ட ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோட ஹைரார்கிக்கு கன்வே பண்றது. இந்த மாரி விஷயங்களுக்கு எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியா அந்த டிஸ்ட்ரிக்ட்லயோ, அந்த கமிஷனரேட்லயோ ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர், அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒர்க்கு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. இது முக்கியமான விஷயம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாஸுமே இம்பார்ட்டன்டான டேட்டாஸ். அதனால தான் நம்ம லைன் பை லைனா ரீட் பண்ணி அத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அட் த சேம் டைம் நம்மளுக்கு அது டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒர்க் என்னன்றது மட்டும் நம்மளுக்கு கேட்கறக்கு வாய்ப்பு இல்ல. டைரக்ட்டா அங்க இன்கிரிடியன்ட்ல கன்டென்ட்ல கேட்கக்கூடிய விஷயத்துல கூற்றும் காரணம்ல கேட்கலாம். சரியா தவறா கேட்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டா கேட்கலாம். இந்த மாரி விஷயங்களா இருக்கக்கூடிய சமயத்துல தான் நம்ம வந்து லைன் பை லைனா அத பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் அந்தந்த அதிகார வரம்புகளில் தகவல்களை சேகரித்து பரப்புவதற்கு அவர்கள் பொறுப்பாவார்கள். மேலும் அவர்கள் முக்கியமான அனைத்து விஷயங்களையும் உடனடியாக கூடுதல் காவல்துறை இயக்குனர் உளவுத்துறைக்கு அறிக்கை செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து பார்த்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க அந்த தகவல கேதர் பண்ணி இம்மீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ கன்வே பண்றாங்க. அத வந்து ரிப்போர்ட்டாவும் சப்மிட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த மாரி விஷயங்களுக்கு அடுத்து தான் வந்து அந்த ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடியவரு சம்பந்தப்பட்ட அந்த மாநில நிர்வாகத்தோட தலைமையகத்துக்கு கொண்டு போவாரு. சம்பந்தப்பட்ட அந்த அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போவாங்க. அதுக்கேத்த மாரி அந்த ரூலிங் பார்ட்டி ஆளும் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அவங்களோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள எடுத்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரகசிய நிலத்தடி மற்றும் நாசகார நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் மற்றும் தகவல்களை சேகரிப்பதற்கு மாநில உளவுத்துறை குறிப்பாக பொறுப்பாகும். என்ன சொல்றாங்கன்னா, சீக்ரெட்டா இருந்தாலும் சரி, அது நாட் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தரையில நடக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஆ சப்பாட்டேஜ் அதாவது நாச வேலை தடுப்பு நடவடிக்கைகளா இருந்தாலும் சரி, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா இருந்தாலும் சரி, இந்த மாரி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையுமே கேதர் பண்ணக்கூடிய
முழு பொறுப்பு களப்பணியாளர்கள்னா யாரு அப்படின்னா, அந்த ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான். அதுக்கு தான் ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறிப்பாக முக்கியமான முன்னேற்றங்களை தெரிந்து கொள்வதற்கும், சிறப்பு பிரிவு ஊழியர்களுடன் முழுமையான நல்லிணக்கத்தையும், ஒத்துழைப்பையும் பேணுவதும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான அதோட அப்டேஷன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன அ தகவல்கள கூட சின்ன சின்ன டேட்டாஸ கூட இம்மீடியட்டா வந்து கேதர் பண்றதுக்கு, அந்த ஸ்டேட்டோட அந்த டிஸ்ட்ரிக்ட்டோட ஸ்பெஷல் பிரான்ச்சோட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லைசனிங்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி லைசனிங்ல இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து அ டைரக்ட்டா ஃபீல்டுல போய் அப்ரோச் பண்ணி டேட்டாஸ் கலெக்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில, அந்த ஸ்பெஷல் பிரான்ச்ல அதாவது டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அந்த எஸ்பி அ இன்ஸ்பெக்டருக்கு தலைமையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் பிரான்ச் காவலர்களோடையும், அந்த ஸ்பெஷல் பிரான்ச் டீமோடையும் கம்யூனிகேஷன் பண்றதுனால, இம்மீடியட்டா அந்த ஃபீல்டுல போய் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க பிரிகாஷன்ஸ்க்கு சாரி அ பிரிவென்டிவ் மெஷர்மென்ட்ஸ் எடுக்கிறதுக்காக அடுத்த ஃபீல்டுல போய் இவங்க கலெக்ட் பண்ணலாம். அதனால டிலே பண்ணக்கூடிய விஷயங்கள், காலதாமதங்கள் தவிர்க்கப்படும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. அதனால சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சோட டிஸ்ட்ரிக்ட்டோட ஸ்பெஷல் பிரான்ச் பிளஸ் கமிஷனரேட்டோட ஸ்பெஷல் பிரான்ச்சோட டை அப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப இந்த ஸ்பெஷல் பிரான்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் யூனிட்ஸ் இருக்கு. அந்த வேரியஸ் யூனிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். சாரி ஸ்பெஷல் பிரான்ச்ல எப்படி நம்ம பார்த்தோமோ, இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்பெஷல் பிரான்ச். அந்த ஸ்பெஷல் பிரான்ச்ல பார்ட் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் சாரி அ ச அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் யூனிட்ஸ் இருக்கு. அந்த வேரியஸ் யூனிட்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவு. இப்ப வந்து ஆர்கனைஸ்ட் கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்கனைஸ்ட் கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒன் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் யூனிட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதோட பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது அத நம்ம அடுத்த கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது அதில கொஞ்சம் இன் டெப்த்தா பார்க்கலாம். ஓகே. இப்போ பாதுகாப்பு பிரிவு சிஐடி. இப்போ பாதுகாப்பு பிரிவு அதாவது செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பார்ட் ஆஃப் ஒர்க் என்ன அப்டின்னா, ஆ வெளிநாட்டு தலைவர்கள் உள்பட விவிஐபிகள் மற்றும் விஐபிகளின் பாதுகாப்பு இந்த பிரிவினால் கண்காணிக்கப்படுகிறது. சாரி கவனிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆ மற்ற நாட்டோட கண்ட்ரீஸ்ல சாரி மற்ற நாடுகளோட அ தூதுவர்களோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற நாட்டில இருந்து வரக்கூடிய விஐபியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இது தமிழ்நாட்டுக்கோ, இல்ல இந்தியாவுக்கோ வருகை புரியும் நோக்கத்தோட வரக்கூடிய சூழ்நிலைகள்ல, அவங்களோட முழு பாதுகாப்ப யார் பேணுவா அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி தான் அவங்கள முழுமையான அவங்கள வந்து பாதுகாப்பு பண்ணுவாங்க. பிளஸ் அவங்களோட உடைமைக்கும், உயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு குடுக்கக்கூடிய முழு அத்தாரிட்டி அந்த ஸ்டேட்ல உள்ள அந்த செக்யூரிட்டி பிரான்ச்சுக்கு தான் இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாதுகாப்பு பிரிவு சிஐடி ஆனது, அதாவது செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி ஆனது வெளிநாட்டவர்களின் செயல்பாடுகள், முக்கிய நிறுவல்கள், பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் கடவுச்சீட்டு மற்றும் குடியுரிமை விண்ணப்பங்கள் மற்றும் குடியேற்றம் தொடர்பான சிக்கல்களையும், அது தொடர்பான விஷயங்களையும் கையாளுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களோட பாஸ்போர்ட் பிளஸ் அவங்களோட குடியுரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பிளஸ் அவங்க எங்க தங்கணும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன? அவங்க எங்கேருந்து எத்தனாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஃபங்ஷனுக்காக போறாங்க? அவங்க என்ன ரீசனுக்காக வந்திருக்காங்க? அப்படின்றதோட அனைத்து தரப்பட்ட விஷயங்களையுமே யாரு கையாளணும் அப்படின்னா, அந்த செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி தான் அத வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் காவல் கண்காணிப்பாளர்கள் பாதுகாப்பு 1 மற்றும் பாதுகாப்பு 2 ஆகியோர் பாதுகாப்பு பிரிவு தொடர்பான பணிகளுக்கு பொறுப்பாவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி ஆ ஒ செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி 1 பிளஸ் செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி 2 அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி எஸ்பி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி பிரான்ச் ஆ சிஐடி எஸ்பி 2 அப்படின்னு பிரிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களோட அந்த முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்காங்க. அதாவது வேரியஸ் 2ஆ பிரிச்சு அந்த 2 எஸ்பி அதாவது செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடில உள்ள அந்த 2 எஸ்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெளிநாட்டு நபர்கள் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வருகை தரக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், விஐபி, விவிஐபியோட முழு பாதுகாப்புக்கு இந்த செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடியில் உள்ள அந்த காவல் கண்காணிப்பாளர்கள் தான் முழு பொறுப்பாவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அனைத்து உள் பாதுகாப்பு திட்டங்களும் புதுப்பித்த நிலையில் நாளது வரையில் இருப்பதை உறுதி செய்வதற்கு அவர் பொறுப்பாவார்கள். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அப் டு டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து தரப்பட்ட பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத மானிட்டைசேஷன் பண்றது அவங்களுக்கு அவங்க மானிட்டைசேஷன் பண்றது தான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே.
நெக்ஸ்ட் அனைத்து விவிஐபிகளின் பாதுகாப்பு குறித்த பிரிவு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை ஆணையர்களுடன் அவர்கள் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதிலும் பங்கை ஆற்றுவார்கள் சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா, சம்பந்தப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தங்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம். அந்த வெளிநாட்டு வாழ் அந்த விவிஐபி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தூதுவர்கள் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விஐபி பிளஸ் விவிஐபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பந்தப்பட்ட மாவட்டத்திலயோ இல்ல வந்து சம்பந்தப்பட்ட காவல் ஆணையரக அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில தங்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, அந்த கன்சர்ன்ட் டிஸ்ட்ரிக்ட்டோட அந்த எஸ்பி பிளஸ் அந்த கன்சர்ன்ட் டிஸ்ட்ரிக்ட்டோட கமிஷனருமே அவங்களோட பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடியோட டை அப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் உள்ளக பாதுகாப்பு அதாவது கோர்சல் செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த கோர்சல் செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடியோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நெருக்கமான பாதுகாப்பு குழுக்கள் அதாவது குளோஸ் புரொடெக்ஷன் டீம்ஸ் குளோஸ் புரொடெக்ஷன் டீம் பிளஸ் அதாவது வெடிகுண்டுகளை கண்டறிதல் மற்றும் அகற்றும் படை பிடிடிஎஸ் பாம் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஸ்குவாட்ஸ் நெக்ஸ்ட் வந்து மோட்டார் போக்குவரத்து பிரிவு மோட்டார் டிரான்ஸ்போர்ட் விங்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப பிரிவு டெக்னிக்கல் விங்கு பிளஸ் வந்து டாக் ஸ்குவாட் மற்றும் உமன் கண்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா இந்த உள்ளக பாதுகாப்பு பிரிவு அப்படின்றது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழக மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் டீம் அப்படின்னா ஒரு ஒரு லேயர் வச்சிருப்பாங்க. அந்த லேயர் என்ன அப்படின்னா, சம்மந்தப்பட்ட காவல் நிர்வாகம் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்டோட காவல் நிர்வாகம் ஒரு ரேஞ்சுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவங்க சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்குறதுக்கு விட மாட்டாங்க. அப்போ வந்து யாரு வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் ஆத்தரைஸ்டு செக்யூரிட்டி பெர்சன் அப்படின்னா, அந்த குளோஸ் புரொடெக்ஷன் டீம் அதாவது அந்த கோர்ஸ்ல உள்ள அந்த குளோஸ் புரொடெக்ஷன் டீம் மட்டும் தான் அவங்களோட நெருங்கிய இதுல இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எ மாநில முதலமைச்சர் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, கைய தொட்டு தூக்குறதுக்கோ, இல்ல கைய தொட்டு அவங்கள பாதுகாப்புறதுக்கோ, அவங்கள வந்து அணைச்சு பாதுகாக்கிறதுக்கோ, இந்த மாரி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையுமே வந்து அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். அந்த சமயம் அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட அந்த காவல் நிர்வாகத்தில் உள்ள காக்கி யூனிஃபார்ம் அணிந்துள்ள அந்த நபர்களோ, இல்ல டிஸ்ட்ரிக்ட் அ அந்த சாரி கமிஷனரேட்ல உள்ள அந்த பாதுகாப்பு காவலர்களோ வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அவங்கள அணுக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குளோஸ் புரொடெக்ஷன் டீம்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நியர்பை அந்த அ ம யாருக்கு அந்த பாதுகாப்பு குடுக்குறாங்களோ, அந்த பாதுகாப்பு குடுக்கக்கூடிய நபருக்கு ரொம்ப நெருக்கமான இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இன்கேஸ் அவரால முடியாத சூழ்நிலையில வந்து கை தூக்கி விடக்கூடிய சூழ்நிலைகள், அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அவங்க தான் முழுசா இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் பிடிடிஎஸ்ன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். பாம் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஸ்குவாட் அதாவது எங்க வெடிகுண்டு இருக்கு, இல்ல வெடிகுண்டு வச்சிருக்க மாரி தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அத வந்து எப்படி வந்து டிஸ்போசல் பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த மாரி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையுமே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மோட்டார் போக்குவரத்து பிரிவு. மோட்டார் போக்குவரத்து பிரிவு அவங்களோட கான்வாயோட அவங்க கண்ட்ரோல் ஷிப். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து கான்வாய் வந்து மூவ்மெண்ட் ஆகணும், எங்க இருந்து மூவ்மெண்ட் ஆகணும், எப்ப டைமிங்கு இது எல்லாத்தையும் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் பிரிவு. இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னிக்கல் பிரிவுன்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு அ இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஸ்டாலேஷன் இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விவிஐபி பிளஸ் அந்த மாநில முதலமைச்சர் அவர்கள் போகக்கூடிய சூழ்நிலைகள்ல, ஆ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது ஆ தொழில்நுட்ப ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதேனும் வந்து இன்டராக்ஷன்ஸ் இருக்கு. அதனால ஏதேனும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, இம்மீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேற எதுவும் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வென்ட்டா இல்லாத அளவுக்கு ஜாமர் வைக்கிறது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த டோர் ஃப்ரேம் மெட்டல் டிடெக்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த டோர் ஃப்ரேம் மெட்டல் டிடெக்டர் வைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ரிலேட்டடா நடக்கும். அது ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் கன்வே பண்றது. இந்த மாரி வந்து இப்ப கம்யூனிகேஷன் கன்வே பண்றது. இந்த மாரி வந்து டெக்னிக்கல் தரப்பட்ட அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தொழில்நுட்ப பிரிவு பார்த்துக்குருவாங்க. நெக்ஸ்ட் நாய்ப்படை மற்றும் மகளிர் பிரிவு. டாக் ஸ்குவாட்னா மோஸ்ட்லி தெரியும் உங்களுக்கு. பிரிகாஷன் மெஷர்மென்ட்ஸ்க்கு வந்து ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதேனும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத பொருட்கள் வந்து அங்க வைக்கப்பட்டுள்ளதா? பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதேனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எக்ஸ்ப்ளோசிவ் ரிலேட்டடா ஏதேனும் பொருட்கள் உள்ளதா? அந்த மாரி விஷயங்கள மானிட்டர் பண்றது. மகளிர் பிரிவு அப்படின்ற மாரி சூழ்நிலைகள்ல எக்ஸாம்பிள் கம்பல்சரி அந்த அ அந்த உள்ளக பாதுகாப்பு பிரிவுல அதுல முக்கியமா அந்த முதலமைச்சர்கள்ட்டயோ, இல்ல அந்த விவிஐபி பக்கத்துலயோ வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வுமன்ஸ் இருப்பாங்க. வுமன்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாநில முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்ணா கூட இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாநில முதலமைச்சரோட நெருங்கிய உறவினர்கள் வந்து பெண்ணா இருக்கலாம். இது ஏதேனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாநில முதல்வர்களோட கலந்து கொள்ளக்கூடிய அந்த முக்கிய நபர்கள் ஒரு பெண்ணாக இருக்கலாம். இல்ல வெளிநாடு வாழ் தூதுவர்களா இருக்கலாம். இந்த மாரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு முக்கிய பாதுகாப்பு குடுக்குறது அந்த
கோர்ஷல் செக்யூரிட்டி பிரான்ச்ல உள்ள அந்த உமன் கண்டிஜென்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி சொல்றது தான் உள்ளக பாதுகாப்பு கோர்ஷல் செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி. நெக்ஸ்ட் மாண்புமிகு முதலமைச்சரின் செயல்பாடுகள், கூட்டங்கள் மற்றும் சுற்றுப்பயணங்களுக்கு தவறுக்கு இடமளிக்காத பாதுகாப்பையும் அவர்கள் வழங்குகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, அ மாநில முதலமைச்சர் ஸ்டேட்டோட சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூவ்மெண்ட் ஆயி ஒரு பிளேஸஸ்க்கு போகும்போது, அங்க எதுவும் சின்ன அசம்பாவிதங்களோ, ஒரு தவறுகளோ நடக்காத வண்ணம், அவங்களுக்கு முக்கியமான ஒரு பாதுகாப்பையும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குறைபாடு இல்லாத பாதுகாப்பை வழங்குறதுக்கு முழு பொறுப்பு யாருக்கு அப்படி இருக்குன்னா, அந்த கோர்ஷியல் செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி குரூப்புக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 4த் ஒண்ணு சுருக்கெழுத்து கழகம் மற்றும் புகைப்படப் பிரிவு. லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு எந்த அ வ எந்த பிரிவின் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சுருக்கெழுத்து பிரிவு இயங்குது அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ சுருக்கெழுத்து கழகம் மற்றும் புகைப்படப் பிரிவு. சுருக்கெழுத்து கழகம் அனைத்து மாவட்டங்களிலும், ஆணையர் அலுவலகங்களிலும் பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்றாங்கன்னா, அ டிஸ்ட்ரிக்டும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷனரேட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுருக்கெழுத்தோட விங்கு இயங்குது. சுருக்கெழுத்து மற்றும் புகைப்பட விங்கு வந்து பார்த்தீங்கன்னா, புகைப்பட பிரிவு அ இயங்குதுன்னு சொல்றாங்க. ஓகே. இவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னா, பொதுக்கூட்டங்களை புகைப்படம் எடுத்தல் மற்றும் கிளர்ச்சியூட்டும் பேச்சுக்களை கண்காணிப்பதற்கும் செயல்படுகிறது. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்குது, ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா, அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்ல வந்து ஒரு எழுச்சிமிக்க பேச்சாளர் வந்து எடுத்து பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருடைய பேச்சு வந்து எவ்வளோ அளவுக்கு இம்பாக்ட் ஆகும். அது வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு அந்த பேச்சு கொண்டு போகும் அப்படின்ற கூடிய சூழ்நிலைகள்ல, அந்த ஷார்ட் ஹேண்ட் பீரோல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட் ஹேண்ட் அந்த நபர் வந்து அவர் வந்து நோட்ஸ் எடுக்குறாரு. எந்த மாரி விஷயங்கள் நோட்ஸ் எடுக்குறாருன்னா, இந்த மாரி அவரோட பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வயலன்ட்டாவோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாதத்த ஊக்குவிக்கிற மாரியோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வன்முறைய ஊக்குவிக்கிற மாரியோ, இல்ல நக்சலைட், மாவோயிஸ்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடதுசாரி அ நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நோக்கத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, அது அனைத்து தரப்பட்ட தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ட் அண்ட் பீரோ பெர்சன் வந்து அ நோட் அவுட் பண்றார். நோட் அவுட் பண்ணி அது சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் ஆணையர் அவர்களுக்கும், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் அந்த மெசேஜ கன்வே பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு குற்றப்பிரிவு அதாவது கிரைம் பிரான்ச் சிஐடி பிளஸ் கியூ பிரான்ச் சிஐடி ஸ்பெஷல் டிவிஷன் இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டமன்றம் மற்றும் பொதுத்துறைகள் தொடர்பான விவரங்கள் அனைத்தையும் பிளஸ் பரபரப்பான வழக்குகள் தொடர்பான ஆவணங்களின் மொழிபெயர்ப்பும் இதில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து இந்த ஸ்டார்ட் அண்ட் பீரோல உள்ள அந்த பெர்சன் வந்து எடுக்கக்கூடிய அந்த முக்கிய தகவல்கள் அனைத்தும் யாருக்கெல்லாம் சம்மந்தப்பட்டது அப்படின்னா, கிரைம் பிரான்ச் சிஐடி பிளஸ் கியூ பிரான்ச் சிஐடி ஸ்பெஷல் டிவிஷன் சிஐடி அப்படின்னு சொல்றாங்க. சாரி ஸ்பெஷல் டிவிஷன் சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு இந்த 3 விங்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் அண்ட் பீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. அது சம்மந்தப்பட்ட அந்த தகவல்கள், அவர் எடுக்கக்கூடிய அந்த நோட்ஸுகள் அனைத்து தரப்பட்ட விஷயங்கள், தகவல்கள், அ முக்கியமான நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 விங்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நபரா கருதப்படுறாரு. ஏன்னா, அவர் எடுக்கக்கூடிய அந்த தகவல்கள், அவரு எடுக்கக்கூடிய அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 விங் அதாவது குற்ற பிரான்ச் அதாவது கிரைம் பிரான்ச் சிஐடி, கியூ பிரான்ச் சிஐடி, ஸ்பெஷல் டிவிஷன் இவங்களுக்கு தகவல கன்வே பண்றது மூலியமா வந்து, மேற்கொண்டு எந்த ஒரு கம்யூனிகேஷன் சாரி எந்த ஒரு எல் அண்ட் ஓ இஷ்யூ ஏற்படாத வண்ணம் பிரிகாஷன் பண்ணிக்கிறதுக்கு முக்கிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறது யாரு அப்டின்னா, அந்த ஷார்ட் அண்ட் பீரோ அண்ட் போட்டோகிராஃபிக் செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கியூ பிரிவு. தீவிரவாதிகள் மற்றும் ஆயுதம் ஏந்தியவர்கள் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்பான உளவுத்துறை மற்றும் தகவல்களை மாநில கியூ பிரிவு சிஐடி சேகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தீவிரவாதம் ரிலேட்டடா அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். டெரரிசம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வகுப்புவாத டெரரிசமா இருக்கலாம். இல்ல ரீஜினல் டெரரிசமா இருக்கலாம். இல்ல நேஷனல், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய டெரரிசமா இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் பிளஸ் வந்து பாம் வைக்கிறது, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ச நா அதாவது சப்பார்ட்டேஜ் ரிலேட்டடா அதாவது நாச வேலை தடுப்பு செய்ய நாச வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடக்கூடிய விஷயங்கள். இந்த மாரி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடா டேட்டாஸ கலெக்ட் பண்ணி, இத எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய வேலைகள கியூ பிரான்ச் சிஐடி வந்து செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மேற்கூறிய குழுக்களின் செயல்பாடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் கொண்ட கியூ கிளை பிரிவுகள் காவல் நிலையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இந்த மாரி அதாவது தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிளஸ் ஆயுதம் ரிலேட்டடா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள், இது தொடர்பான அனைத்து இன்டெலிஜென்ஸ் டேட்டாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா,
இவங்க கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாரி இருந்து ஆக்ட் பண்ணி, அவங்க வந்து இத ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட கியூ பிரான்ச் சிஐடி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனா ஆக்ட் பண்ணி, இவ்வளவு தரப்பட்ட விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேகரிச்சு, அதோட பிரிகாஷன் மெஷர்மென்ட்ஸ் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கியூ பிரான்ச் சிஐடி வந்து யாரோட தலைமையில இயங்குதுன்னா, ஒரு காவல்துறை தலைவர், அதாவது ஐஜி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸோட தலைமையில இயங்குது. அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு காவல் கண்காணிப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, காவல் கண்காணிப்பாளர்களுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இதர தரப்பட்ட மற்ற காவல் நிலை ஹையரார்கீஸும் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் டிவிஷன் சிறப்பு பிரிவு. மதவாத அடிப்படை மத அடிப்படைவாதிகள் தொடர்பான விஷயங்கள் இந்த பிரிவினரால் கையாளப்படுகின்றன. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடா நடக்கக்கூடிய அந்த மதவாதம் தொடர்பான அனைத்து தரப்பட்ட விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மதத்தால வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு அ ஒரு மதத்தால ஒரு நோட்ஸ்னாலயோ, ஒரு ஒரு பேம்ப்ளெட்னாலயோ, ஒரு சுவரொட்டிகள், ஒரு வால் போஸ்டர்னாலயோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பாக்ட் ஏற்பட போது. இல்ல ஒரு ஒரு மதத் தலைவர் இன்னொரு மதத் தலைவர வந்து தாக்கி பேசினதுனால ஒரு ரிலிஜியன் பேஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஷ் ஏற்பட போது. இந்த மாரி மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றது யாரு அப்டின்னா, அந்த ஸ்பெஷல் டிவிஷன் தான் மானிட்டர் பண்றாங்க அப்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு சிறப்பு புலனாய்வு சிறப்பு புலனாய்வு அலகு அப்டின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஆ காவல்துறை தலைவரோட தலைமையில இயங்குதுன்னு சொல்றாங்க. உளவுத்துறை சிறப்பு பிரிவு சிஐடி. அதாவது மற்றும் ஓசிஐயு ஆர்கனைஸ்ட் கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் பிளஸ் வந்து அ கோர் செல் செக்யூரிட்டி பிரான்ச் பிளஸ் வந்து செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி மற்றும் ஷார்ட் அண்ட் பீரோ போட்டோகிராபிக் செக்ஷன். இது எல்லாமே வந்து பிளஸ் உள் பாதுகாப்பு அ அதாவது உள் பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கோர் செல் செக்யூரிட்டி பிரான்ச் சிறப்பு பிரிவு மற்றும் சிறப்பு புலனாய்வு பிரிவு ஆகியவற்றை மேற்பார்வை செய்கிறது. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, அந்த ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் எல்லாமே ஒரு ஐஜி தலைமையில இயங்குது. அவங்களுக்கு கீழ எத்தன பிரிவுகள்லாம் இயங்குது. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, யாரு மானிட்டைசேஷன் பண்றாங்க அப்டின்னா, அந்த ஸ்பெஷல் புலனாய்வு அலகு, அந்த ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், ஐஜி தலைமையில உள்ள யூனிட், இந்த கீழ உள்ள அந்த சிறப்பு பிரிவுகள் எல்லாத்தையுமே மானிட்டைசேஷன் பண்றாங்க, மேற்பார்வையிடுறாங்க அப்டின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் 495 பிஎஸ்ஓ. இப்போ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 494 பார்த்தோம். எல்லாமே ஸ்பெஷல் யூனிட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தான். இதுல 100% நம்மளுக்கு கேள்வி கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அது பொறுத்துகள கேட்கலாம், கூற்றும் காரணம்ல கேட்கலாம், சரியா தவறால கேட்கலாம். இந்த மாரி எப்படி வேணாலும் அப்ஜெக்டிவ் டைப்ல டைரக்ட்டாவும் கேட்கலாம். இந்த மாரி கேட்கக்கூடிய விஷயங்கள்ல இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த மாரி ஏரியால கொஸ்டின் வரும்போது சமயத்துல நம்ம இதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணிறக்கூடாது. கம்பல்சரி இதுல வந்து நம்ம ஆன்ஸர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த கேட்டகரைஸ்ல நம்ம நல்லா ஸ்டடி பண்ணிக்கிறணும்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 495 அதாவது கிரைம் பிரான்ச் சிஐடி. ஓகே. இப்ப கிரைம் பிரான்ச் சிஐடி அதாவது குற்றப்பிரிவு, குற்ற புலனாய்வுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலைகள என்ன மாரி செய்றாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த பிரிவின் செயல் அலுவலர் காவல் நிலைய ஆணை 486ன் கீழ் வரும் வழக்குகளை புலனாய்வு செய்கிறார். இப்ப பிஎஸ்ஓ 486ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 18 கேட்டகரிய வந்து பிரிஸ்கிரைப்டு கேட்டகரியா சொல்லியிருந்தாங்க. அந்த 18 கேட்டகரிஸ் என்ன அப்படின்றத ஜஸ்ட் 486ல வந்து நீங்க நீங்க கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அது என்ன அப்படின்னா, அ கவுண்டர்ஃபிட் கரன்சிஸ் ரிலேட்டடு வந்து பாய்சனிங் அதாவது கள்ள நோட்டு மற்றும் கள்ள பணம் சம்பந்தமான விஷயங்கள். பிளஸ் கள்ள நோட்டு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கள்ள பணம் சம்பந்தமான தயாரிக்கக்கூடிய எக்யூப்மென்ட்ஸ், இன்ஸ்ட்ருமென்ட் ரிலேட்டடான விஷயங்கள். பிளஸ் வந்து பாய்சனிங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலாவே கொண்டிருக்கான். அதாவது வந்து இந்த நஞ்சிடுதலை தொழிலாக கொண்டுள்ளது. அடுத்து டெக்காய்டி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்து மாநிலங்கள் 2 மாநிலங்களுக்கு இடையேயான அந்த தீவிரவாதம் பிளஸ் 2 மாநிலங்களுக்கு இடையிலான கள்ளக்கடத்தல் இந்த மாரி விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் சம்பந்தமான விஷயங்கள். அடுத்து வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மாரி 18 பிரிஸ்கிரைப்டு கேட்டகரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 486ல வந்து பார்த்தீங்கன்னா, நார்ம்ஸ் சொல்றாங்க. அந்த நார்ம்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது யாரு அப்டின்னா, இந்த கிரைம் பிரான்ச் சிஐடி குற்றப்பிரிவு, குற்றப்புலனாய்வுத்துறை தான் ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. அத தான் சொல்றாங்க. இந்த பிரிவின் செயல் அலுவலர் காவல் நிலைய ஆணை 486ன் கீழ் வரும் வழக்குகளை புலனாய்வு செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை கிரைம் பிரான்ச் சிஐடியின் நிர்வாக கட்டுப்பாடு காவல்துறை தலைமை இயக்குனரின் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டின் கீழ் கூடுதல் தலைமை இயக்குனர் உள்ள அதிகாரியின் தலைமையில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை கிரைம் பிரான்ச் சிஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால்ல
மாநிலத்தோட ஹெட் குவார்ட்டர் படைத்தலைவர், அதாவது மாநிலத்தின் தலைமை படைத்தலைவர், மாநிலத்தின் காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபியோட கண்ட்ரோல்ல இருக்கு. அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் இத வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை கட்டுப்பாட்டு அதிகாரி அவரா இருக்கக்கூடிய சமயத்தில, யார் வந்து இந்த ஃபுல் மானிட்டைசேஷன் பண்றாரு, யாரோட தலைமையில இயங்குது அப்டின்னா, ஏடிஜிபியோட தலைமையில அந்த குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை இயங்குது அப்டின்னு சொல்றாங்க. இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யார் அப்டி இருக்கான்னா, இப்ப ஏடிஜிபிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஐஜி ஒருத்தர் இருக்காரு. ஐஜி வந்து கிரைம் இருக்காரு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ அடுத்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு டிஐஜி இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பி இருக்காரு. இவங்க அந்த ஐஜி, டிஐஜி, எஸ்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஜிபிக்கு இந்த கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்றதுக்கு இந்த கீழ உள்ள ஹையரார்கி வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குற்றப்பிரிவின் முதன்மை செயல்பாடு கடுமையான குற்றங்களை விசாரிப்பதாகும். அதாவது குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை கிரைம் பிரான்ச் சிஐடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஆல்ரெடி பிரிஸ்கிரைப்டு கேட்டகரீஸ வந்து பார்த்தீங்கன்னா, 486 பிஎஸ்ஓல கிட்டத்தட்ட ஒரு 18 பிரிஸ்கிரைப்டு கேட்டகரீஸ் பார்த்தோம். அந்த 18 பிரிஸ்கிரைப்டு கேட்டகரீஸ்ல உள்ள அந்த வழக்குகள ஃபுல்லாவே விசாரிக்கிறது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்டின்னா, இந்த குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை கிரைம் பிரான்ச் சிஐடியோட ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க தான் அத வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கிரைம் பிரான்ச் சிஐடி அதாவது குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை சாசனம் மாவட்டங்களுக்கு இடையேயான மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான தாக்கங்களை கொண்ட குற்றங்களை கையாள்வதாகும். அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 486 பிஎஸ்ஓல எப்படி பிரிஸ்கிரைப்டு கேட்டகரிஸ் வந்து அ இவ்வளவு குற்றங்கள பத்தி வரையறுத்திருக்காங்களோ, அந்த வரையறுக்கப்பட்ட அனைத்து தரப்பட்ட விஷயங்களையுமே அ குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்டர் ஸ்டேட் அதாவது 2 மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா, அத கையாள்வதற்கும் 2 மாநிலங்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கும் ஏற்ற வகையில், அந்த குற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அதாவது இன்டர் ஸ்டேட் ரிலேட்டடா வரக்கூடிய அந்த டிஸ்பியூட் இன்டர் ஸ்டேட் ரிலேட்டடா வரக்கூடிய அந்த அ எல்&ஓ டிஸ்பியூட்டா இருக்கலாம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு ஏதேனும் இன்டர் ஸ்டேட் ரிலேட்டடா நடக்கக்கூடிய அந்த அ குற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேட் பண்றோட முழு அத்தாரிட்டி அந்த ஸ்டேட்டோட சாரி கிரைம் பிரான்ச் சிஐடியோட முழு பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நபர்களை கடத்துதல், கள்ள நோட்டு வழக்குகள், கணினி குற்றம் மற்றும் தீவிரமான உடல் உழைப்பற்ற குற்றங்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், குற்றப்பிரிவு சிஐடி தமிழகம் முழுவதும் அதிகார வரம்பை கொண்டுள்ளன. அதாவது என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு 58 வில்லேஜ் கிட்டத்தட்ட ஒரு 60 வில்லேஜ் அவங்க போலீஸ் ஸ்டேஷனோட ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் அண்ட் அபோவ் 30 கிலோமீட்டர்ஸ் அண்ட் பிலோ அப்டின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, இவங்க எப்படி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் பண்ணுதோ, அதே மாதிரி அ கிரைம் பிரான்ச் சிஐடியோட ஹோல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட் ஃபுல்லாவே இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. இம்பார்ட்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 486ல சொல்லக்கூடிய அந்த பிரிஸ்கிரைப்டு கேட்டகரீஸ்ல உள்ள அனைத்து தரப்பட்ட குற்ற வழக்குகள், குற்றங்கள் எல்லாமே. இதுல முக்கியமா ஸ்பெசிஃபிக்கா சொல்லக்கூடியது எல்லாமே கிட்னாப்பிங் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்டர்ஃபீட் கரன்சிஸ் பிளஸ் கவுண்டர்ஃபீட் காயின்ஸ் ரிலேட்டடா நடக்கக்கூடிய அஃபென்சஸ் பிளஸ் சைபர் கிரைம் ரிலேட்டடா நடக்கக்கூடிய அஃபென்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் அதாவது மனிதர்கள வச்சு அதாவது மகளிர வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மாரி விஷயங்கள். பிளஸ் வந்து கொத்தடிமைகளா நடத்தக்கூடிய விஷயங்கள். அடுத்து வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ் பண்ணி, திட்டமிட்டு அந்த பண்ணக்கூடிய அந்த மாரி குற்றங்கள். இது இது இந்த மாரி அனைத்து தரப்பட்ட விஷயங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீண்டிருக்கு. யாரோட ஜூரிஸ்டிக்ஷன்னா, கிரைம் பிரான்ச்சோட ஜூரிஸ்டிக்ஷன் நீண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு சென்னை டூ தூத்துக்குடி வரைக்கும் ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பறந்து விரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய முழு அதிகாரம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கணினி குற்றப்பிரிவு சைபர் கிரைம் செல். அதாவது சைபர் கிரைம் செல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப தமிழ்நாட்டுல இன்ட்ரோ பண்றாங்க அப்படின்னா, 2002ல வந்து இன்ட்ரோ பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பிரிவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. தமிழகத்தில் 2002ல் 2 கணினி குற்றப் பிரிவுகள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று சென்னை காவல்துறைக்கும், மற்றொன்று சிபிசிஐடியில் உள்ள தமிழகம் மாநிலம் முழுவதுக்கும் அதிகார வரம்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் சென்னை போலீஸ்க்கு ஒரு சைபர் கிரைமும், பிளஸ் வந்து சிபிசிஐடிக்கும் வந்து ஒரு சைபர் கிரைமே வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்காங்க. அதோட ரீசன் என்ன அப்டின்னா, கிரேட்டர் சென்னையோட பாப்புலேஷன் ஜாஸ்தி. கிரேட்டர் சென்னையோட செட்டப் வேற, ஆர்கனைசேஷன் செட்டப் வேற. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிக தரப்பட்ட வழக்குகள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹேண்டில் பண்றாங்க. பிளஸ் ரிமைனிங்ல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரேட்டர் சென்னை தவிர்த்து அ க த தூத்துக்குடி வரைக்கும் கிரேட்டர் சென்னை தவிர்த்து தூத்துக்குடி வரைக்கும் உள்ள மற்ற காவல் மாவட்டங்கள் எல்லாத்தையுமே சிபிசிஐடியோட அந்த சைபர் கிரைம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம்,
தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் வரும் கணினி குற்றங்களை தடுப்பதும், கண்டறிவதும், விசாரணை செய்வதும், கணினி தொடர்பான குற்றத்தின் கூறுகள் உள்ள குற்றங்களின் விசாரணையில் மற்ற சட்ட அமலாக்க பிரிவுக்கு உதவுவதும் முக்கிய பணியாகும் சொல்றாங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 பேஸ் பண்ணி சைபர் கிரைம் ரிலேட்டடா வரக்கூடிய அந்த சைபர் கிரைம் ரிலேட்டடா வரக்கூடிய அந்த புகார்களை வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கும், என்குயரி பண்றதுக்கும், அத வந்து பார்த்தீங்கன்னா, கண்டறியறதுக்கு அதாவது டிடெக்ஷன் பண்றதுக்கும், பிரிவென்டிவ் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னா, என்ஃபோர்ஸ்மென்ட் விங் ஹூ இஸ் த அ கன்சர்ன்ட் என்ஃபோர்ஸ்மென்ட் விங். இப்ப அதாவது ஸ்டேட்ல உள்ள அ அந்த சம்மந்தப்பட்ட அந்த மாவட்ட காவல் அதிகாரியா இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட காவல் நிர்வாகமா இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கணினி தொடர்பான குற்றங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீசரா இருக்கலாம். அவங்க தான் அந்த வழக்க முழுசா ஹேண்டில் பண்றாங்க. அவங்கட்ட தான் ஃபர்தரா ரிப்போர்ட் சப்மிஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, டெக்னாலஜி ஆக்ட் படி வரக்கூடிய அனைத்து தரப்பட்ட விஷயங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக, அதாவது மேற்கொண்டு அத நடைமுறைப்படுத்துறதுக்காக, அத வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த முழு பங்களிப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கணினி குற்றப்பிரிவு செயல்படுத்துறதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேக்கிங்கு இல்லன்னா ஃபிஷிங்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்னோகிராஃபிக் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு அஃபென்சஸ் இல்ல சோசியல் மீடியாசிஸ்ல நடக்கக்கூடிய த்ரெட்டனிங், சோசியல் மீடியாசிஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த டெஃபமேஷன் இது ரிலேட்டடா நடக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா, யார் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, அந்த சைபர் கிரைம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவென்ஷன், டிடெக்ஷன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரீஸ் இந்த மாரி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள அவங்க ஹேண்டில் பண்ணி, அந்த என்ஃபோர்ஸ்மென்ட் விங்க்கு இப்ப டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அந்த ஒரு மாவட்ட காவல் நிர்வாகம், இல்ல டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீசர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முக்கியமான வழக்குகள வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, சைபர் கிரைம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட முழு தகவல்களையும், பிளஸ் முழு டேட்டாஸையும், பிளஸ் இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்ணி, அந்த என்ஃபோர்ஸ்மென்ட்டோட அந்த அதிகாரிக்கு குடுக்குறக்கு முழு தகுதி வாய்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க. முழு தகுதி வாய்ந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காம்பட்டன்ட் அத்தாரிட்டி ஆஃப் ஹெல்பிங் என்ஃபோர்ஸ்மென்ட் விங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் உள்ள வழக்குகளை துணை கண்காணிப்பாளர் பதவி நிலைக்கு குறையாத அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் சொல்றாங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடா நடக்கக்கூடிய அஃபென்சஸ் எல்லாத்தையுமே ஹூ இஸ் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர் அப்படின்னுங்க. அதாவது நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டிஎஸ்பின்னு சொல்றாங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் தரத்து சாரி சாரி அ அ காவல் துணை கண்காணிப்பாளர் தரத்துக்கு குறையாத ஒரு அலுவலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடா வழக்கக்கூடிய குற்றங்கள எல்லாத்தையுமே விசாரிக்கக்கூடிய முழு காம்பட்டன்ட் அத்தாரிட்டி தகுதி வாய்ந்த ஒரு அதிகாரம் பெற்றவர்ன்னு சொல்றாங்க. அது முக்கியமான விஷயம். ஏன்னா இதுல நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு 100% கேட்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த குற்ற வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா, விசாரிக்கக்கூடிய முழு தகுதி வாய்ந்த நபர் யார் அப்டின்னா, காவல் ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர், காவல் துணை கண்காணிப்பாளர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். இப்படி 4 ஆப்ஷன் கேட்கக்கூடிய சமயத்துல காவல் துணை கண்காணிப்பாளர், பதவி நிலைக்கு குறையாத. காவல் துணை கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லி, அ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பட்டன்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி, டெக்னாலஜி ஆக்ட் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2000ல வந்து நம்மளுக்கு அத வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் மாநில அளவிலான கணினி குற்றப்பிரிவு சிபிசிஐடி ஆனது, அ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 30/10/2002ல வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஜியோ பேஸ் பண்ணி லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கணினி பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் சென்னை 1 பிளஸ் கணினி பிரிவு சிபிசிஐடி 1ன்னு சொல்லியிருந்தோம். அது 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய அந்த இயர வந்து ஜியோவோட டேட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த இயர் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அந்த ஜியோவோட அந்த அ அந்த நியூமெரிக்கல் வேல்யூ நம்மளுக்கு தேவையில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/10/2002 அந்த டேட் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். இப்ப இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் செல் பார்த்தோம். நெக்ஸ்ட் போலி பணத்தாள் பிரிவு கவுண்டர்ஃபிட் கரன்சிஸ் விங் காவல் கண்காணிப்பாளர் சிபிசிஐடி சென்னை தலைமையின் கீழ் பின்வரும் மண்டலங்களில் செயல்படுகிறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் அதாவது எஸ்பி சிபிசிஐடி அதாவது சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் சிபிசிஐடி சென்னையோட தலைமையின் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பின்வரும் மண்டலங்களில் செயல்படுகிறது. அதாவது எங்கெங்க செயல்படுது அப்படின்னு சொல்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது சிபிசிஐடில உள்ள அந்த எஸ்பியோட கண்ட்ரோல்ல அந்த கவுண்டர்ஃபிட் கரன்சி விங் வந்து செயல்படுது. அந்த கவுண்டர்ஃபிட் கரன்சி விங் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் செயல்படுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே. இப்போ 1 அந்த கவுண்டர்ஃபிட் கரன்சி விங் சென்னையிலயும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை, கோவை, திருச்சி மற்றும் மதுரை. இந்த கவுண்டர்ஃபிட் கரன்சி விங் சிபிசிஐடில உள்ள எஸ்பி தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா இயங்குது. அந்த எஸ்பி தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த கவுண்டர்ஃபிட் கரன்சி போலி பணத்தாள் பிரிவு இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரிவு ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் அப்படின்னா,
இப்போ ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் என்பது வன்முறை அல்லது வன்முறை அச்சுறுத்தல் அல்லது மிரட்டல் மற்றும் பிற சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் ஒரு தனிநபராக தனியாகவோ அல்லது கூட்டாகவோ தனிநபரின் தொடர்ச்சியான சட்டவிரோத செயலாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கனைஸ்டு கிரைம் என்ன அப்படின்னா ஒண்ணு வயலண்டா இருக்கலாம். இல்ல வயலன்ஸோட சேர்ந்து த்ரெட்டனிங் இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்டா த்ரெட்டனிங் இருக்கலாம். இல்ல மற்ற பிரிஸ்கிரைப்டு ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇஏ பிளஸ் வந்து ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாஸ் ரிலேட்டடா அவங்க அந்த சட்டங்களுக்கு எதிரா செய்யக்கூடிய எந்த குற்றங்களாவும் இருக்கலாம். அது வந்து தனிநபராவோ, இல்ல இண்டிவிஜுவலாவோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேங்காவோ, இல்ல வந்து ஆர்கனைஸ்டு திட்டமிட்டு பண்ணக்கூடிய நபராவோ இருந்தாங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்கனைஸ்டு கிரைம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பல ப பண பலன்களை பெறுதல் மற்றும் அ தே ம பண பலன்களை பெறுதல் அல்லது தேவையற்ற பொருளாதார அல்லது பிற நன்மைகளை தனக்கு அல்லது வேறு நபருக்கு பெறுதல் மற்றும் கிளர்ச்சியை ஊக்குவித்தல் நோக்கமாக கொண்டிருத்தல். இப்ப எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்டின்னா, நீங்க அதாவது இதுல நீங்க ரூ. 1,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரூ. 2,00,000 கிடைக்கும். ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் ரூ. 33,000 உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டா உங்களோட அக்கவுண்ட்ல சேவ் ஆகும். அப்டின்னு சொல்லி ஒரு அதாவது எக்கனாமிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, அவன் எக்கனாமிக் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாயம் இருக்குன்றத வந்து ஸ்ப்ரெட் பண்ணி, ஒரு இண்டிவிஜுவலாவோ, பிளஸ் அதாவது தனிநபராவோ, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ்டு திட்டமிட்ட நபர்கள் சேர்ந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப மதுரையில ரீசென்ட்டா ஒரு பிரணவ் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு, அ ஒரு ஜுவல்லரியோட அவங்க ஹெட் குவார்ட்டர் சென்னை பிளஸ் பல்வேறு தரப்பட்ட மாவட்டங்கள்ல இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த இது பேப்பர் மீடியால பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆச்சு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேம் அதேதான். ரூ. 1,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. மாசம் வந்து உங்களுக்கு ரூ. 33,000 இன்கம் கிடைக்கும்னு அப்படின்னோனே, பல பல ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 1,50,000 பேர் கிட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 1 மந்த், 2 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, அது குரோ ஆகுது. சரி அவங்க வந்து ஏர்ன் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் காணாம போயிடுறான். இந்த மாரி திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள ஏமாத்தக்கூடிய நோக்கத்தோட எக்கனாமிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஆதாயம் இருக்குன்றத சொல்லி ஏமாத்தி ஒரு பிரிஸ்கிரைப்டு ஒரு ஒரு நார்ம்ஸ அவனே கிரியேட் பண்ணி, அது மூலியமா வந்து மாசா வந்து பண்ணக்கூடிய இந்த பண பலன்கள பெறுவதாகவோ, இல்ல பண பலன்கள நீங்க அடைவதாகவோ சொல்லி, ஒரு 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 ரெவல்யூஷனே இருக்கலாம். ஒரு புரட்சிய கூட ஏற்படுத்துற மாரியோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய அளவுல பொருள் இழப்பு பிளஸ் பெரிய அளவுல பண இழப்ப ஏற்படுத்தக்கூடிய அந்த கிரைம்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டு கிரைம் தான். அத வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அத அ இன்ட்ரோ பண்ணாலும், இல்ல மறைமுகமா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ் பண்ணாலும், தூண்டுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆர்கனைஸ்டு கிரைம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் அமலாக்க இயந்திரத்தை சீர்குலைப்பதன் மூலம், சாதாரண சட்ட நேல் சாதாரண சட்ட செயல்முறையை நடுநிலையாக்குவதன் மூலம் சமூகத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது மற்றும் அத்தகைய குற்றக்குழுவினருக்கு எதிராக சான்றுரை செய்ய விரும்புபவர்களுக்கு எதிராக வன்முறையை ஏற்படுத்துகிறது. இத நல்லா முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஆர்கனைஸ்டு கிரைம் இத பத்தி நம்ம கொஞ்சம் டெப்த்தா பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்டென்ட் இன்கிரிடியன்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் தான், இதுக்கு கேட்ட கொஸ்டின வந்து பார்த்தீங்கன்னா, மறைமுகமா கேட்டாலும், டைரக்ட்டா கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப ஆர்கனைஸ்டு கிரைம்ல என்ன சொல்றாங்கன்னா, அமலாக்க இயந்திரத்தை சீர்குலைப்பதன் மூலம், அதாவது என்ஃபோர்ஸ்மென்ட் விங் யார் என்ஃபோர்ஸ்மென்ட் விங் அப்படின்னா, சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் நிர்வாகமோ, இல்ல சம்பந்தப்பட்ட மாநகர காவல் நிர்வாகம் தான் என்ஃபோர்ஸ்மென்ட் விங்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த பிரணவ் ஜுவல்லரியோ, இல்ல ஏதேனும் ஒரு இந்த ஆருத்ரான்னு ஒரு ரீசென்ட்டா ஒரு 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 மாஸான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த மாரி விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தனிப்பட்ட ஒரு நபர் பாதிக்கப்பட்ட சமயத்துல தனிப்பட்ட நபரால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் அதாவது அந்த மாவட்ட காவல் நிர்வாகமோ, மாநகர காவல் நிர்வாகமோ ஃபர்தரா அவங்களோட மூவ்மெண்ட்ட எதையுமே செய்ய முடியல. அப்படி செய்ய முடியாத சூழ்நிலைகளால வந்து பார்த்தீங்கன்னா, செய்ய முடியாத சூழ்நிலைகள்ல வந்து பொதுமக்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பெரிய அளவுல பாடன குடுக்குது. எப்படின்னா, பொருள் இழப்ப ஏற்படுத்துது, பண இழப்ப ஏற்படுத்துது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா அ அவங்களுக்கு பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம காசு வருமா? வராதா? அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டனிங் ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அந்த சம்மந்தப்பட்ட அந்த அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணியிருக்கக்கூடிய நபருக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, யாரையும் சாட்சி சொல்லக்கூடிய வர வ வர விரும்புவ வ வரப்போறாங்க. இல்ல சாட்சி சொல்ல வராங்க அப்படின்ற கூடிய சூழ்நிலையில, அப்படி சாட்சி சொன்னா அவங்களுக்கு வேற ஏதேனும் விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அ அச்சுறுத்தல் ஏற்படும். வேற ஏதேனும் உயிருக்கு அசம்பாவிதம் ஏற்படும் அப்படின்றக்கூடிய சூழ்நிலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட்ட குடுக்குது. இந்த அளவுக்கு இம்பாக்ட்ட குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இது சட்டவிரோத சொத்து மற்றும் ஒப்பந்த கொலை, மிரட்டி பணம் பறித்தல், கடத்தல், சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகம், பணத்திற்காக கடத்தல், பண மோசடி போன்றவற்றால் போன்றவற்றால் உருவாக்கப்பட்ட கருப்பு பணத்தால் தூண்டப்படுகிறது.
அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இன்விசிபிளா வந்து பார்த்தீங்கன்னா, யார் சப்போர்ட் பண்றா? இந்த ஆர்கனைஸ்டு கிரைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து இதோட அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் வந்து எதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது? இந்த அளவுக்கு என்ஃபோர்ஸ் ஆகுது? இது லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வருது அப்டின்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்டின்னா, அ சட்டவிரோதம் சொத்து மற்றும் ஒப்பந்த கொலை. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவன் சொத்து வந்து பார்த்தீங்கன்னா, பல கோடி இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மணி லாண்டரிங் தான். மணி லாண்டரிங்ன்றபோது, அவன் சேர்த்து வச்ச கருப்பு பணத்த எல்லாத்தையுமே வெள்ளை பணமா மாத்துறதுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் தேவைப்படுது. அந்த சோர்ஸ் தேவைப்படும் பட்சத்தில, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மெடிக்கல் காலேஜஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜஸ் பிளஸ் வந்து அ இந்த மாரி வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட செலுத்தி, அங்க இருந்து வரக்கூடிய பணங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒயிட் மணியா மாத்திருவாங்க. அதாவது பிளாக் மணிய வந்து பார்த்தீங்கன்னா, மணி லாண்டரிங் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் மணியா மாத்துவாங்க. அதேதான். இப்ப இம்பாக்ட் என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, இந்த மாரி மறைமுகமா இன்விசிபிளா பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைஸ்டு கிரைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சோர்ஸா அமையுது அப்டின்னு சொல்றாங்க. ஒப்பந்த கொலை அப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கான்ட்ராக்ட் பேஸ்டா வந்து இந்த இந்த இத நீ பண்ணு. உ இந்த இத நீ பண்ணீன்னா, உனக்கு இவ்வளோ அமௌண்ட் நான் குடுத்துர்றேன். அந்த மாரி விஷயங்களும் இதுல வந்து இன்டியூஸ்மென்ட் ஆகுது. அந்த மாரி விஷயங்களும் இந்த ஆர்கனைஸ்டு கிரைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ஸஸ வந்து ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டி பணம் பறித்தல், த்ரெட்டனிங் ரிலேட்டடா பணம் பறித்தல், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னாப்பிங் இந்த மாரி விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, மறைமுகமா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகம். அதாவது இல்லீகலா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த ட்ரக் ரிலேட்டடா வந்து இப்ப கிடைக்கக்கூடிய அபீன், கொக்கைன், கஞ்சா இந்த மாரி ஸ்மாக் பவுடரு, குட்கா இந்த மாரி விஷயங்கள்ல நடக்கக்கூடிய அந்த பணங்கள், மறைமுகமா அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட்ட வந்து பெரிய அளவுல ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பணத்திற்காக கடத்தல், இந்த பண மோசடி, இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். பண மோசடின்னா என்னன்னு பார்த்திருந்தோம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே ஆர்கனைஸ்டு கிரைம் அதாவது இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் மணிய ஒயிட் மணியா மாத்துறதுக்காக பண்ணக்கூடிய அந்த மனி லாண்டரிங் அந்த இன்டராக்ஷன்ல அந்த மனி லாண்டரிங் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆர்கனைஸ்டு கிரைம் ஆர்கனைஸ்டு கிரைம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் எப்ப லான்ச் ஆச்சு அப்படின்னா, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஜிபோ பேஸ் பண்ணி 3/10/2002ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதுல ஹூ இஸ் த இன்சார்ஜ் ஆஃப் த ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் அப்படின்னா, ஹூ இஸ் த ஹெட்டர் ஆஃப் த ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் அப்படின்னா, காவல்துறை ஐஜி. அதாவது ஒரு ஐஜியோட தலைமையில ஐஜியோட தலைமையில இயங்குது. ஆனா ஒட்டுமொத்த மானிட்டைசேஷன் யாரு அப்டின்னா, ஏடிஜிபி கண்ட்ரோல்ல இயங்குது. ஓகே. இது திருச்சி மற்றும் சேலம், கோவை அப்டின்றத அ ஏரியா வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸா பிரிக்கிறாங்க. திருச்சி, மதுரை, சேலம், கோவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். சென்னை 1 மற்றும் சென்னை 2. சென்னை கிரேட்டர் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா, அதோட செட்டப் ஆர்கனைசேஷன் வேற. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் சென்னை தவிர்த்து அதாவது கமிஷனரேட் தவிர்த்து நியர்பையில் உள்ள கமிஷனரேட்டுக்கு வந்து சென்னை 2ன்னு பிரிச்சிருக்காங்க. திருச்சி, மதுரை, சேலம், கோவை, சென்னை 1, சென்னை 2 அப்படின்னு சொல்லி 7 ஆர்கனைஸ்ட் யூனிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அத பிரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு. அதாவது ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவுனா அதாவது ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட். அதாவது அ கிட்னாப்பிங் கிட்னாப்பிங் பிரிவென்ஷன் விங். அதாவது சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு என்ன வராங்க அப்படின்னா ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு மாநிலங்களுக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை கடத்தும் அச்சுறுத்தலை தடுக்கவும், பெண்கள் மற்றும் குழந்தைகளை கடத்துவதற்கான காரணங்கள் அமைப்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் மற்றும் பெண்களை விற்பது மற்றும் வாங்குவது மற்றும் அழைப்பு சேவைகளை வழங்குதல் போன்றவற்றில் அதாவது இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு அதாவது ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் உண்டு. பெண்களையோ, இல்ல வந்து பெண்களை போதைப் பொருளுக்காக பயன்படுத்துறதோ, பெண்கள வந்து பார்த்தீங்கன்னா, பாலியல் தொழிலுக்காக பயன்படுத்துதல், பிளஸ் குழந்தைகளை கடத்துதல், குழந்தைகள வந்து பார்த்தீங்கன்னா, அச்சுறுத்தி கடத்தி கொண்டு போய் வந்து அதன் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய விஷயங்கள். இந்த மாரி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு பண்றாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த ஆட்கடத்தல அதுக்கு யாராவது ஒரு மறைமுகமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜரா ஒரு கம்பெனியோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரான ஒரு ஒரு அமைப்போ அதுக்கு செயல்பட்டுருக்கு அப்டின்னா, அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கு பதிவு செய்றது. இந்த மாரி விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காலிங் மூலியமா அதாவது சோசியல் மீடியாஸ் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு, அது மூலியமா பிசினஸ் பண்ணக்கூடிய பெர்சன்ஸ் இது எல்லாத்தையுமே மானிட்டைசேஷன் பண்ணக்கூடியது அந்த ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு. பிளஸ் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு, ஃபர்தர் அத இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடா கொண்டு போகக்கூடிய விங்கு தான் ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு அப்டின்னு சொல்றாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா, சிபிசிஐடியில உள்ள அதாவது சிபிசிஐடியில ஒரு பார்ட் ஆஃப் த விங் தான் அந்த ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு. இவங்க ஃபுல்லாவே அத மானிட்டைசேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா, 30/4/2002ல வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அதாவது இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்டி வைஸ் ஸ்குவாட் அதாவது விபச்சார தடுப்பு பிரிவுன்னு இருந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு, ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் விங்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திருக்காங்க. அதோட நேம் என்னைக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்டின்னா, 21/11/2003ல மாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கடத்தல்காரர்கள், வாங்குவோர், விடுதி உரிமையாளர்கள் மற்றும் அமைப்பாளர்கள், காம தரகர்கள், தரகர்களை ஏமாற்றி காம தரகர்கள், பெண்களை ஏமாற்றி விலைக்கு வாங்குபவர்கள் மற்றும் விபச்சார நோக்கத்திற்காக அழைப்பு சேவைகளை வழங்குவதன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். அதாவது என்ன மாரி விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட் செயல்படுது அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ஓகே. அதே தான் சொல்றாங்க. அதாவது அ கடத்தல்காரர்கள் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ கிட்னாப்பிங் பெர்சனா இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதேனும் லாட்ஜஸோ இல்ல ஹோட்டலோ வச்சு நடத்தக்கூடிய அமைப்பு நபரா இருக்கலாம். இல்ல ஏதேனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸான ஒரு ஒரு அமைப்ப வச்சு நடத்தக்கூடிய நபரா இருக்கலாம். இல்ல இதே தொழிலா அதாவது விபச்சாரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, புரொஃபஷனா கொண்டு இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். பெண்கள ஏமாத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்ப விலை மாதர்கள் ஆக்குறதுக்கோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களையோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளையோ வந்து பார்த்தீங்கன்னா கடத்தியோ இல்ல பெண்களையோ, குழந்தைகளையோ வந்து பார்த்தீங்கன்னா, விபச்சார தொழில் நோக்கத்துக்கு வந்து அழைத்து செல்லும் நபர்களையோ, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தரப்பட்ட அனைத்து தரப்பட்ட விஷயங்களையுமே மானிட்டைசேஷன் பண்றது யாருன்னா, அந்த ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு வந்து மானிட்டைசேஷன் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயம், இந்த ஆன்டி வைஸ் ஸ்குவாட் அப்படின்ற பேர் வந்து எப்ப மாறுச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவோட வேலை என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப லைன் பை லைனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்பெசிஃபிக் ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு தானே, நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கடந்து போயிறக்கூடாது. நீங்க அத வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா அப்சர்வ் பண்ணா மட்டும் தான், 4 ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவின் பணி கீழ்க்கண்ட பணிகளில் இல்லாதது. ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு பணிகளில் இல்லாதது என்னன்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின் 3 ஆப்ஷன் குடுத்து 4வது வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கத ஒண்ணு குடுத்துறலாம். சாரி 3 வந்து இருக்கதையும், இல்லாத ஒரு ஒரு ஆப்ஷனையும் குடுக்கக்கூடிய சமயத்தில, அப்ப நம்ம அனலிட்டிக்கலா ஆன்ஸர் பண்ணா மட்டும் தான், அதுக்கு கரெக்ட்டா நம்ம ஆன்ஸர் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் மைனர் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடும் பாலியல் தொழிலாளர்கள் மற்றும் விபச்சார விடுதியில் இருந்து மீட்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். இப்ப எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ அ அ அதாவது அதாவது விபச்சாரத்திலிருந்து தடுக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மைனர் பெண்களா இருந்தாலும் சரி, மேஜர் பெண்களா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, விக்டிமா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விபச்சார விடுதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ரெஸ்க்யூ பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, விக்டிமா தான் கன்சிடர் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதாவது விபச்சார விடுதியிலிருந்து மீட்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். இது முக்கியமான விஷயம். கூற்றும் காரணம்ல கேட்கறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அங்கருந்து செக்யூர் பண்ணப்பட்ட நபர்கள் எல்லாமே விக்டிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அவர்கள் நீதிமன்றம் அல்லது குழந்தைகள் நலக் குழுவின் முன்பு ஆஜர் செய்யப்படுத்தப்பட்டு, அரசு கண்காணிப்பு இல்லம், அதாவது கவர்ன்மென்ட் அப்சர்வேஷன் ஹோம் அல்லது கவர்ன்மென்ட் சில்ட்ரன் ஹோம் அல்லது கெல்லிஸ் ஆகியவற்றில் பாதுகாப்பான காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இப்ப மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது கெல்லிஸ்ன்னு சொல்றாங்க. பட் ரிமைனிங் டிஸ்ட்ரிக்ட் பிளஸ் மத்த ஏதாவது வந்து கமிஷனரேட்டா இருக்கு அப்படி கூடி இருக்கிற சூழ்நிலையில, அது கவர்ன்மென்ட் அப்சர்வேஷன் ஹோமா இருக்கலாம். இல்ல கவர்ன்மென்ட் சில்ட்ரன் ஹோமாவும் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சேஃப்கார்ட் பண்றதுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாதிக்கப்பட்டவர்கள் மகளிர் காவல் பாதுகாப்புடன் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்படுபவர். வந்து பார்த்தீங்கன்னா, நன்னடத்தை அதிகாரி, புரொபேஷன் ஆபிசர் மற்றும் அரசு சாரா அமைப்புன்னு என்ஜிஓ இது முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் நீதிமன்றம் அல்லது குழந்தை நலக் குழுவின் முழுமையான விசாரணைக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களை அவர்களின் பெற்றோர் அல்லது உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த ஏரியா முக்கியமான விஷயம். அதாவது பாலியல் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருந்து பெண்களையோ, இல்ல மைனர் பெண்களையோ, இல்ல மேஜர் பெண்களையோ, குழந்தைகளையோ மீட்டிருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அவங்க எங்க பாதுகாப்பா வைக்கும் அப்படின்னா, கவர்ன்மென்ட் அப்சர்வேஷன் ஹோமு அல்லது அ கவர்ன்மென்ட் சில்ட்ரன் ஹோமு, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையா இருக்கக்கூடிய சூழ்நிலையில கெல்லீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹோமு, அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள அக்காமடேட் பண்ணணும். சேஃப்கார்டோட அக்காமடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் இன்கேஸ் அவங்கள வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, விக்டிமா தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. விக்டிமா கன்சிடர் பண்றது போக, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெண் அதிகாரி, பெண் மகளிர் காவலர்களோட சேர்ந்து, பெண் மருத்துவ அதிகாரிகளா அவங்க பரிசோதனை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நன்னடத்தை அதிகாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்சர்வேஷன் ஹோம்லயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த சில்ட்ரன் ஹோம்லயோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கெல்லீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹோம்லயோ இருக்கக்கூடிய நபர்கள், அந்த புரொபேஷன் ஆபிசர்ஸு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜிஓ நான் கவர்ன்மென்டல் ஆர்கனைசேஷன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல்
இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட முழு விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம், அது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நலக்குழு, அதாவது சில்ட்ரன் வெல்ஃபேர் கமிட்டி இவங்க எல்லாருமே முழு விசாரணைக்கு பிறகு, சம்மந்தப்பட்ட அந்த விக்டிம்ன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள், பிளஸ் வந்து அந்த மைனர் பெண்கள், பிளஸ் வந்து மேஜர் ஆன அந்த பெண்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ஃபேமிலிட்டயோ, பேரண்ட்ஸ் கிட்டயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் சார்ந்து அவங்களோட நெருங்கிய உறவினர்களிடையோ வந்து பார்த்தீங்கன்னா, முறையா ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத லாஸ்ட் டைம்லாம் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்தோம். இது முக்கியமான விஷயம். இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் உத்தரவின்படி பாதிக்கப்பட்டவர்கள் அவரது பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள். அதான் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேரன்ட்ஸ அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களோட கார்டியன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள், பெண்கள் மற்றும் பிற இளவலர் குற்றவாளிகள் பல்வேறு இடங்களிலிருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு கடத்தலுக்கு அவர்களை பயன்படுத்தும் சமூக விரோதிகளுக்கு எளிதில் இரையாகிறார்கள். இப்ப என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, அ அதாவது அபாண்டன்ட் சைல்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பாய்காட்டட் சைல்டு அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வெறுத்து ஒதுக்கியிருக்கலாம். அந்த கணவன், மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போயிருக்கலாம். அவங்கள கேட்பாரற்று இருக்கக்கூடிய குழந்தைகள், பிளஸ் பெண்கள், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜுனைல்ன்னு சொல்லக்கூடிய இளங்குற்றவாளிகள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சமூக விரோத கும்பல்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து அவங்க மாட்டிக்கிட்டு ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அவங்களோட அந்த சமூக விரோத செயல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து துணை போயிர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இத்தகைய சமூக விரோத செயல்காரர்களின் முக்கிய அமைப்பாளர்களை கண்டறிந்து, பயனுள்ள மற்றும் செயலூக்கமான நெறிமுறையை கொண்டிருப்பதன் மூலம், பின்தொடர்தல் நடவடிக்கைகளின் மூலம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சமூக விரோத கும்பல்ட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களையோ, அல்ல பெண்களையோ, அந்த ஜுனைலையோ வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்க்யூ பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட அந்த சமூக விரோத அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, தண்டனைக்குள்ளாக்குறது தான் இவங்களோட முக்கியமான பணி. ஆட்கடத்தல் பிரிவோட தடுப்பு பணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, 30/4/2002 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேம் ஆஃப் ஆன்டி வைஸ் ஸ்குவாட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி அ டிராஃபிக்கிங் செல் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அத நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்திருந்தோம். 30/4/2002 அப்படின்றத பார்த்திருந்தோம். அந்த டேட்ட அதாவது ஜிஓ மாத்துறாங்க. அந்த ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு மாறுது அப்படின்னா, 2000 அதாவது இந்த ஆன்டி வைஸ் ஸ்குவாட் 30/4/2002ல வந்து பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்றாங்க. ஆன்டி வைஸ் ஸ்குவாட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி டிராஃபிக்கிங் செல் அப்படின்றத வந்து எப்ப மாத்துறாங்க அப்படின்னா, 21/11/2003ல அத நேம் சேஞ்ச் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி, நகரங்களில் உள்ள அனைத்து காவல் ஆணையர்களும், மாவட்டங்களில் உள்ள காவல் கண்காணிப்பாளர்களும் 4 மாதங்களுக்கு மேல் கண்டுபிடிக்கப்படாத குழந்தைகள் காணாமல் போன வழக்குகளை சிபிசிஐடியின் மனித கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு விரைவாக மாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து 4 மந்த்ஸ் ஆச்சு. எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மூவ்மெண்ட்ஸுமே இல்ல. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள காப்பாத்துறதுக்கோ, இல்ல குழந்தைகள் காணாமல் போன வழக்குகள்லயோ, இல்ல பெண்கள் காணாமல் போன வழக்குகள்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, அதுல அந்த வழக்குகள்ல எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்ல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, அந்த வழக்குகள வந்து 4 மாதத்துக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா, மனித கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விசாரணைய வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிபிசிஐடியில் போதிய ஆள்பலம் இல்லாததாலும், கண்டுபிடிக்கப்படாத வழக்குகளின் அளவை கருத்தில் கொண்டும், மாநிலம் முழுவதும் பதிவாகியுள்ள காணாமல் போன வழக்குகளை தீவிரமான விசாரணை செய்வது சாத்தியமில்லை. எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ டிஸ்ட்ரிக்ட்லயோ அல்லது கமிஷனரேட்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களோ, இல்ல குழந்தைகளோ 4 மாதங்களுக்கு மேலும் காணாமல் போன வழக்குகள வந்து சிபிசிஐடிக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் ஃபுல்லா இதே டிஸ்பியூட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் லெவல்ல இருக்கிறதுனால வந்து, எல்லாமே இது பாசிபிலிட்டீஸ் ஆகுமா அப்படின்றது ஒரு விதத்துல வந்து கம்மி தான் அப்படின்றதையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் 4 மாதங்களுக்கு மேலாக குழந்தை காணாமல் போன வழக்குகளின் மேலதிக விசாரணை நகரங்கள் மற்றும் மாவட்டங்களில் செயல்படும் மனித கடத்தல் தடுப்பு பிரிவுகளுக்கு மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப என்ன பண்ணலாம் சிபிசிஐடி ஃபுல்லாவே அத ஹேண்டில் பண்ண முடியல. அதுல வந்து ஹியூஜ் லெவல்ல வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, அத என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆட்கடத்தல் சம்பந்தமான பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் காணாமல் போன விஷயங்கள், பெண்கள் காணாமல் போன விஷயங்கள்ல அந்த வழக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியமான விஷயம். இதனால அது இதுவுமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இந்த மாற்றப்பட்ட வழக்குகளின் விசாரணை மனித கடத்தல் தடுப்பு பிரிவின் பொறுப்பாளராக உள்ள காவல் கண்காணிப்பாளரால் நடத்தப்படலாம் மற்றும் மேற்கூறிய வழக்குகளின் முன்னேற்றம் கூடுதல் மேற்பார்வையிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹியூமன் டிராபிக்கிங் யூனிட்ல அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹியூமன் டிராபிக்கிங் யூனிட் அதாவது ஆன்டி டிராபிக்கிங் செல்லுக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கு யார் மானிட்டைசேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆன்டி டிராபிக்கிங் செல்லுல இருக்கக்கூடிய அந்த எஸ்பி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணுவாரு.
ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, அதோட அப்டேஷனையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் மானிட்டர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள், நகரங்களின் காவல் கண்காணிப்பாளர் நகரங்களின் காவல் கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட பிரிவுகளை மேற்பார்வையிடுவதும், காவல் துணையாளர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் விசாரணையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை பொறுத்து மனித கடத்தல் தடுப்பு பிரிவுகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. பலப்படுத்தலாம்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெங்தன் பண்றத சொல்றாங்க. இதே மாரி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவல்ல வந்து நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. குழந்தைகள் காணாமல் போறது, பெண்கள் காணாமல் போன விஷயங்கள், இந்த மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, ஸ்பெஷலைஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாவே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்ட்ரெங்த்தன் வந்து அதிகம் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு எஸ்பி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட்ல இருக்காரு அப்படின்னா, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அப்படின்னா, அதோட ஸ்ட்ரென்த் அந்த யூனிட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 50ஆ இருக்கக்கூடிய சூழ்நிலையில, மேஜரான அஃபென்சஸ் ஃபர்தரா நடந்துகிட்டே இருக்கு. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னாப்பிங் ரிலேட்டட் அஃபென்சஸ் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, கம்பல்சரி அதோட ஸ்ட்ரென்த்த வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி, இன்கிரீஸ் பண்ணி, அந்த வழக்குகள துரிதமா விசாரணை செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன வழிவகை செய்யணுமோ, அத செய்யலாம் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிபிசிஐடி ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு இது போன்ற விசாரணைகளை கண்காணித்து, பல்வேறு நகரங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் செயல்படும் ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட்டுகளுக்கு கண்டுபிடிக்கப்படாத காணாமல் போன குழந்தைகளின் வழக்கை பொறுத்தவரை வழிகாட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா, இத ஓவராலா மானிட்டைசேஷன் பண்ணி, இந்த ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேற்கொண்டு அந்த ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட் வந்து ஃபர்தரா அத ஃபாலோ பண்ணி, அத கண்டுபிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட் வந்து எப்ப லான்ச் ஆச்சு அப்படின்றத சொல்றாங்க. 11/7/2016ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் காவல் ஆராய்ச்சி மையம். அதாவது போலீஸ் ரிசர்ச் சென்டர். இது என்ன சொல்றாங்க அப்டின்னா, போலீஸ் ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஓ 496ல வந்து பார்த்தீங்கன்னா, அத பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அ அதுல என்ன மாரி அந்த போலீஸு ஓட டியூட்டீஸ் என்ன? அந்த போலீஸ் டியூட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு டியூட்டீஸ் குடுத்தா, அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு ஓய்வு எவ்வளோ குடுக்கணும்? பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எலக்ட்ரானிக் ரிலேட்டடா அவங்களுக்கு என்ன எக்யூப்மென்ட்ஸ் குடுக்கலாம்? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணி அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வருங்காலங்கள்ல ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்றதுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தகவல்களையும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறைய பத்தின முழு ஆராய்ச்சியையும் செய்து, அதுக்கேத்த மாரி வருங்கால காவல்துறைய மாற்றுறது தான் இந்த காவல் ஆராய்ச்சி மையம். அ போலீஸ் ரிசர்ச் சென்டரோட முக்கியமான பணி அப்டின்னு சொல்றாங்க. அதோட பிரிஸ்கிரைப்டு கேட்டகரிஸ், பிரிஸ்கிரைப்டு டியூட்டீஸ் என்ன அப்டின்றத பிஎஸ்ஓ 496ல சொல்லியிருக்காங்கன்றத சொல்றாங்க. அத நம்ம ஜஸ்ட் 496 பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கிறலாம். ஓகே. நெக்ஸ்ட் போதைப்பொருள் நுண்ணறிவு பணிவகம் மற்றும் போதைப்பொருள் எதிர்ப்பு பணிக்குழு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அண்ட் ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன? இவங்களோட ரோல் என்ன? அப்படின்றத நம்ம நல்லா பார்த்துக்கிறணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் யூனிட்ஸ இவ்வளோ டெப்த்தா பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்பெஷல் யூனிட்ஸ் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாமினேஷன் அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப மெ மெனக்கட்டு இத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸோட பணி என்ன அப்படின்னு சொல்றது பார்ப்போம். இப்ப போதைப்பொருள் கடத்தல் பற்றிய உளவு தகவல்களை சேகரித்து, மாநிலத்தில் போதை மருந்துகள் மற்றும் உளவெறியூட்டும் பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்துகிறது. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நார்காட்டிக் ட்ரக் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இதோட இம்பாக்ட் இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, அத டேட்டாஸ கலெக்ட் பண்ணி மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நார்காட்டிக் ட்ரக் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் என்டிபிஎஸ் ஆக்ட்ட என்ஃபோர்ஸ் பண்றாங்க. எந்த அளவு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் குவான்டிட்டியா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் அஃபென்ஸ் ட்ரேடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய குவான்டிட்டியா, இல்ல இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்றத பத்தி அனைத்து தரப்பட்ட அந்த ட்ரக் ரிலேட்டடா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றது தான் இந்த நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ பிளஸ் வந்து ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸோட முக்கியமான பணிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து யாரோட தலைமையில இயங்குது அப்படின்னா, ஒரு டிஐஜி தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச்லயும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை தலைவருடைய கண்ட்ரோல்ல தான் சாரி ஐஜியோட கண்ட்ரோல்ல முழுமையா இயங்குது. பிளஸ் அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு டிஐஜி வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்ட் பண்றாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோக்குள்ள வந்து ஒரு ஐஜி, ஒரு டிஐஜி பிளஸ் வந்து 2 எஸ்பி வந்து இத ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டரைசேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் காவல்துறை தலைவர், சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், தமிழ்நாடு போதைப்பொருள் தடுப்பு குழுவின் தலைவராக உள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐஜிபி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா,
இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ பிளஸ் ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ வள வளங்கள் குறைப்பு, தேவைகள் குறைப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை மருந்து பொருட்கள் மற்றும் உளவெறியூட்டும் பொருட்கள் சட்டம் 1985. இப்ப என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, அ அந்த அந்த நார்காட்டிக் ரிலேட்டடா, ட்ரக் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கக்கூடிய அந்த போதைப் பொருளோட நடமாட்டத்த கண்ட்ரோல் பண்றது. பிளஸ் அதோட தேவையே இல்லாமல் செய்றது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது அத தடுக்கக்கூடிய முக்கிய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அ என்ஃபோர்ஸ் பண்றது. இத அமலாக்கம் செய்றது தான் இவங்களோட முக்கிய நோக்கமே அப்டின்னு சொல்றாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ட் படி நார்காட்டிக் ட்ரக் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985ல வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி தான் சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு இது சுங்க தலைமை ஆணையர் தடுப்பு சென்னை மற்றும் கூடுதல் அதாவது சுங்க தலைமை ஆணையர், சென்னை கூடுதல் இயக்குனர் வருவாய் மற்றும் புலனாய்வு, சென்னை இயக்குனர் போன்ற பிற அமலாக்க முகவர்களுடன் குறைந்தபட்சம் காலாண்டுக்கு ஒரு முறை ஒருங்கிணைப்பு கூட்டங்களை கூட்ட வேண்டும். இப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த ஐஜிபி வந்து நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ பிளஸ் ஆன்டி நார்காட்டிக் அ டாஸ்க் ஃபோர்ஸ் ஐஜி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அ சுங்க தலைமை இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீசர்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் அந்த ஏர் ஃபோர்ஸ் விங்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேவி விங்கு இந்த இந்த மாரி அனைத்து தரப்பட்ட அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட டைரக்டர் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ அத்தாரிட்டி, இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி இந்த மாரி அனைத்து தரப்பட்ட நபர்கள்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, காலாண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ்டு ஆ சாரி இன்டகிரேட்டட் கான்ஃபரன்ஸ வந்து கம்பல்சரி அவங்க வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நேவி விங்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபோர்ஸ் விங்கு இந்த மாரி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான டைரக்டர்கள், கஸ்டம்ஸ் விங்கு இந்த மாரி இருக்கக்கூடிய அந்த கமிஷனர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள காலாண்டுக்கு ஒரு முறை கான்ஃபரன்சிங் வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்டின்னா, ஃபர்தரா இதோட கம்யூனிகேஷன் சாரி ஃபர்தரா அது வந்து இந்த நார்காட்டிக் ரிலேட்டடா வரக்கூடிய அந்த போதைப் பொருட்களோட நடமாட்டத்த கண்ட்ரோல் பண்றது, பிளஸ் அவங்க வந்து கொண்டு வரக்கூடிய அந்த கடத்தல் மன்னர்கள வந்து பார்த்தீங்கன்னா, கைது பண்றது. இந்த மாரி விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிகாஷன் மெஷர்மென்ட்ஸ் எடுக்கிறதுக்காக இவங்களோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காலாண்டுக்கு ஒரு முறை இன்டகிரேட்டட் கான்ஃபரன்சிங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு போதைப்பொருள் கட்டுப்பாடு, முதன்மை தலைமை வள பாதுகாவலர், கடலோர காவல்படை, மண்டல இயக்குனர், போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் மற்றும் விமான நிலையங்கள் மற்றும் கடல் துறைமுகங்களின் அதிகாரிகள் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநர்களுடன் கூட்டு நடவடிக்கை ஏற்பாடு செய்து, சந்தேகத்துக்குரிய மருந்தகங்களில் திடீர் சோதனைகளை நடத்த ஏற்பாடு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஆல்ரெடி தான் நேவியா இருக்கலாம், ஏர் ஃபோர்ஸா இருக்கலாம், கஸ்டம்ஸா இருக்கலாம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது ட்ரக்கு டைரக்டரா இருக்கலாம். அதாவது மருந்து கட்டுப்பாட்டு டைரக்டரா இருக்கலாம். இவங்க கிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கம்யூனிகேஷன்ல இருக்கணும், லைசனிங்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரிலேட்டடா வந்து நடக்கக்கூடிய அனைத்து அஃபென்ஸஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, கர்டெயில் பண்றதுக்கு, அதாவது பிரிவென்டிவ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மெஷர்மென்ட்ஸையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் பிஃபோர் ஆர் 20 டேஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில வந்து ஒரு 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 சர்க்குலர் வந்து அ பாஸ் பண்ணாங்க. என்ன பாஸ் ஆகுனா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பாஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்டின்னா, அனைத்து தரப்பட்ட ஒரு பிரிஸ்கிரைப்டு அந்த அந்த மாத்திரையோட பேர் சொல்றாங்க. அந்த மாத்திரையோட பேர் எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. அந்த மாத்திரை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷனும் இல்லாம வாங்கக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் மாத்திரை வாங்க வராங்கன்னா, கம்பல்சரி பிரிஸ்கிரிப்ஷனோட குடுக்கணும். அட் த சேம் டைம் அனைத்து தர அ மெடிக்கல்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மருந்தகங்களையும் கம்பல்சரி கேமரா இருக்கணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாத்திரைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்டின்றத வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா இன்கேஸ் வைக்கல அப்டின்னா, அவங்களோட லைசென்ஸ் வந்து அரவுண்ட் வந்து 20 டேஸ்க்குள்ளார அந்த மெடிக்கலோட லைசென்ஸ் கேன்சல் பண்ணப்படும் அப்டின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த சர்க்குலர பாஸ் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்காக சொல்ல வர்றோம் அப்டின்னா, இந்த சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அ அது ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால இம்பாக்ட் ஆகக்கூடாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடாத வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, அத தடுக்கிறக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள இவங்களோட டை அப் பண்ணி இந்த முதன்மை தள பாதுகாப்பாளர், கடலோர காவல்படை, மண்டல இயக்குனர், போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் இவங்களோட எல்லார்கிட்டயுமே நேவி, ஏர் ஃபோர்ஸ் இவங்கள எல்லார்ட்டயுமே டை அப் பண்ணி, அத மானிட்டைசேஷன் பண்ணி, அத கர்டெயில் பண்றதுக்கு என்ன மாரி பிரிகாஷன் மெஷர்மென்ட்ஸ் எடுக்கணுமோ, அத எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வனத்துறை அதிகாரிகளை ஒருங்கிணைத்து, அதாவது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஆஃபீசர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, லைசனிங் பண்ணி, இந்த கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்டிவேட் பண்றதுக்கு, அது பயிரிடு முறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, அது எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த படையின் துணை காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அதிகாரிகளை சந்தித்து,
சுகாதாரம் மற்றும் குடும்ப நல இயக்குநரகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் மையங்களில் இருந்து உளவு தகவல்களை சேகரிக்க செய்வார்கள். இப்ப இப்ப என்னலாம் பாருங்க. அதாவது சைக்கோ டிராபிக் அதாவது நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, பிளஸ் வந்து ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, பிளஸ் அவங்க வந்து யார் கூடலாம் லைசனிங் பண்ணி வேலை பார்க்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சொசைட்டில அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து எலாபரேட்டா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, அந்த விங்ல உள்ள அந்த நார்காட்டிக் என்ஐபின்னு சொல்லக்கூடிய அந்த நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருக்கக்கூடிய அந்த விங்ல உள்ள காவல் கண்காணிப்பாளர் சாரி டிஎஸ்பி பிளஸ் வந்து இன்ஸ்பெக்டர் எல்லாமே யார் கூட அப்படின்னா, அ சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அதிகாரிகளை சந்தித்து அவங்களோட லைசனிங் பண்ணி, அவங்களோட இன்டராக்ஷன் பண்ணி, மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப நல இயக்குனரகத்தோட கட்டுப்பாட்டுல செய்யக்கூடிய அந்த மையங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இந்த மாரி விஷயங்கள், அதாவது சைக்கோ டிராபிக் ரிலேட்டடா, அந்த நார்காட்டிக் ரிலேட்டடா வர விஷயங்கள சேகரிச்சு, அதுக்கேத்த மாரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள எடுக்கணும். அதனால பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேரு? எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அத பாதிக்கப்பட்டவர்கள எப்படி மீட்கிறது? இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து, அவங்க வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணி தகவல்கள சேகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு மாதாந்திர முதன்மை அறிக்கைகள் மற்றும் படிவம் எஃப்-இல் சில குறிப்பிட்ட கடத்தல் பொருட்கள் பறிமுதல் தொடர்பான உடனடியாக அனுப்பப்படுவதை அ படை உறுதி செய்யும். அதான் என்ன சொல்றாங்க அப்டின்னா, அ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அதாவது பிரிலிமினரி ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. படிவம் எஃப்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்றாங்களா அப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் அ டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து என்ஷூர் பண்றாங்க அப்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த படை மதுவிலக்கு மற்றும் கலால் வரி ஆணையருடன் ஒருங்கிணைத்து நீதிமன்றங்களில் தீர்க்கப்படும் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட கடத்தல் பொருட்களை அழிக்க குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஏற்பாடு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மதுவிலக்கு மற்றும் கலால் அதாவது புரைபிஷன் அண்ட் எக்சைஸ் டிபார்ட்மெண்ட்டோட அவங்களோட கமிஷனரோட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைசனிங் பண்ணி நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போடக்கூடிய சூழ்நிலைகள்ல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராபண்ட்ஸ் கன்ஃபிஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள பறிமுதல் செஞ்சு, அது வந்து கஸ்டடியில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, மதுவிலக்கு பிளஸ் வந்து கலால் அதாவது எக்சைஸ் மற்றும் புரைபிஷன் டைரக்டரோட லைசனிங் பண்ணி, கோர்ட் ஆர்டர பேஸ் பண்ணி அத டெஸ்ட்ராய் பண்றதுக்கு முழு அத்தாரிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படை அதாவது இந்த நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் கம்பல்சரி அதுல வந்து முழுமையான பங்களிப்பு செய்யணும். அத அழிக்கிறக்குரிய எல்லா வேலைகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் மருத்துவ கல்வி, தொழில்நுட்ப கல்வி, கல்லூரி கல்வி, உயர்நிலை கல்வி, பள்ளி கல்வி என்ன சொல்ல வராங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் அதாவது இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மாணவர்கள் பயிலக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அனைத்திலும் வந்து ட்ரக் அவேர்னஸ் புரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அவேர்னஸ் புரோகிராம் கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமின்றி, தீர்ப்பை மறு ஆய்வு செய்து வழக்குகளை விரைவாக தீர்ப்பதற்கு வழிவகை செய்யும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளின் தீர்ப்பை இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ டிராபிக் ரிலேட்டடா, நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிலேட்டடா ஒரு நபர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அந்த வழக்குல ஏதேனும் தொய்வு ஏற்பட்டாலோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல அ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதேனும் வந்து பார்த்தீங்கன்னா, தீர்ப்ப கோட் பண்ணியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா அந்த வழக்க வந்து மேற்கொண்டு நடத்தி, அத வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய, அந்த நார்காட்டிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த வழக்குகள, எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வந்து, அந்த வழக்குகள துரிதமா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியமான விஷயம். ஓகே. நெக்ஸ்ட் என்டிபிஎஸ் சட்டத்தின் கீழ் வழக்குகளை பதிவு செய்யும் உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் வழக்குகளின் விவரங்களை என்ஐபிசிஐடிக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நாட் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம், இல்ல வந்து சிட்டி போலீஸா இருக்கலாம். அதாவது அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் நிர்வாகம் அல்லது சம்பந்தப்பட்ட மாநகர காவல் நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கு பதிவு செய்றாங்க. என்டிபிஎஸ் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கு பதிவு செய்றாங்க. ட்ரக் ரிலேட்டடா வழக்கு பதிவு செய்றாங்க அப்படின்னா, அத கம்பல்சரி என்ஐபிசிஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டா கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இன் கேஸ் வணிக அளவு போதை மாத்திரங்கள் மற்றும் உளவெறியூட்டு பொருட்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடிக்கு மற்றும் விசாரணைக்கு மற்றும் தொடர் நடவடிக்கைக்கு மாற்றப்பட வேண்டும். அதாவது கமர்ஷியல் குவான்டிட்டிக்கு மேல போயிருச்சு. கமர்ஷியல் குவான்டிட்டினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 5 கிலோ அண்ட் அபோவ் அப்டின்னா அது கமர்ஷியல் குவான்டிட்டி. பெரிய அளவுல ஹியூஜான ஒரு ஒரு குவான்டிட்டி அது ஹியூஜான ஒரு அஃபென்ஸா மாறிரும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளா இருக்கக்கூடிய சமயத்துல அந்த கமர்ஷியல் குவான்டிட்டி அந்த 5 கிலோக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சாவா இருக்கலாம். இல்ல வந்து ஒப்பியமா இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொக்கைனா இருக்கலாம். இல்ல ஸ்மாக் பவுடரு, அ ப்ரவுன் சுகர் இந்த மாரி எனி தரப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். இந்த
இது ஒவ்வொன்னுக்கும் குவான்டிட்டி மாறும். அதாவது ப்ரவுன் சுகர், ஸ்மாக் பவுடர், ஒப்பியம், கொக்கைன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷியோ மாறும். அந்த கமர்ஷியல் குவான்டிட்டியோட ரேஷியோ மாறும். அது ரொம்ப இன் டெப்த்தா நம்ம போக தேவையில்ல. ஓகே. ஜஸ்ட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லால பார்க்கும்போது, சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆக்ட்டோட ஒரிஜினாலிட்டி ஜஸ்ட் என்னன்ற வாட் இஸ் வாட்ன்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ அந்த கமர்ஷியல் குவான்டிட்டி ரிலேட்டடா நடக்கக்கூடிய அந்த அஃபென்சஸ் கமர்ஷியல் குவான்டிட்டியா இருக்கக்கூடிய அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து என்ஐபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடணும் அப்படின்ற கூடிய சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா, 2/11/2015க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சர்க்குலரா டிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொள்ளை தடுப்பு பிரிவு. இந்த கொள்ளை தடுப்பு பிரிவு அப்படின்றது வந்து, அ ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது 21/3/2017ல வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து லான்ச் பண்றாங்க. இந்த கொள்ளை தடுப்பு பிரிவுன்றத வந்து பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்றாங்க. இந்த குற்றம் மற்றும் குற்றப்பிரிவு சிஐடிகள் மீண்டும் மறுபகிர்வு செய்யப்பட்டது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ கிரைம் பிரான்ச் அதாவது கிரைம் பிரான்ச் குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை. அதாவது அந்த இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரினோவேட் பண்ணியிருக்காங்க. அந்த கொள்ளை தடுப்பு பிரிவ வந்து பார்த்தீங்கன்னா, ரினோவேட் பண்ணி 21/3/2017ல அ ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அறிவுசார் சொத்து உரிமைகள் அமலாக்க பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. இது காவல் கண்காணிப்பு. அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்ஃபோர்ஸ்மென்ட் செல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த விங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் உள்ளது. இது மாநிலத்தில் 12 அலகுகளை கொண்டுள்ளது. இந்த பிரிவு அனைத்து மீறல்களையும் பதிப்புரிமை சட்டம் மற்றும் தமிழ்நாடு ஒளிப்பதிவு சிறு வேலை பதிவு கருவிகள் மற்றும் கம்பிவட தொலைக்காட்சி அமைப்பு கோவைகளின் மூலமாக தொலைக்காட்சி திரையில் திரைப்படங்கள் காட்டுதல் மற்றும் திரைப்படங்கள் காட்டுதல் 1984ன் கீழ் வழக்கு தொடுத்து விசாரணைகள் மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, த த தன்னோட அறிவு சார்ந்த சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட உடைமை சார்ந்து, தன்னோட அறிவு சார்ந்த சொத்துக்கள திருடுறாங்க. அப்படின்ற கூடிய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டைசேஷன் பண்றாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்க்கு ஒரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதைய வந்து ஆல்ரெடி ஒருத்தர்ட்ட சொல்லியிருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அந்த ஸ்ப்ரெட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கதைய திருடி தான் அவர் வந்து படத்த எடுத்துட்டாரு. என்னோட கதைய திருடி தான் அவர் விளம்பரப்படுத்திட்டாரு. அப்படின்ற கூடிய விஷயங்கள் எல்லாமே அறிவுசார் சொத்துரிமை தான். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ராம்குமார்ன்னு ஒரு வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வேலைக்கு வருவதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகத்த வந்து வெளியிட்டிருக்கலாம். அந்த புத்தகத்த வெளியிட்டிருக்கக்கூடிய சமயத்தில என்னோட புத்தகத்த தான் அவர் காப்பி அடிச்சு சேல்ஸ் பண்ணிட்டாரு அப்டின்னா, அதுவுமே வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி தவறு தான். இந்த மாரி விஷயங்கள மானிட்டைசேஷன் பண்றது எல்லாருமே என்ன அப்டின்னா, இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்ஃபோர்ஸ்மென்ட் செல் தான் அத மானிட்டைசேஷன் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி தலைமையில இயங்குது. 12 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, 12 யூனிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இது கொண்டிருக்கு அப்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நி நிறுத்த பேருந்துகள் திருட்டு, காணொளி படங்களை அதாவது திரையிடக்கூடாது அறிவுறுத்தல்கள். இப்ப என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்போ ப டிராவல் பண்ணக்கூடிய இந்த ஆம்னி பஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருட்டு காணொளி படங்களை திரையிடுதல் கூடாது. எக்ஸாம்பிள்க்கு என்ன அப்டின்னா, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கும். ஓடிட்டு இருக்க சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அது விசிடியாவோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடியாவோ இப்ப விசிடி, டிவிடி எல்லாம் கிடையாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஓடிடில ரிலீஸ் ஆயிருது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிடில வந்து Netflix பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, Amazon, Hotstar இந்த மாரி நெறைய ஓடிடில வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆயிருது. முன்னாடி வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. படம் தியேட்டர்ல ஓடிட்டுருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்னி பஸ்லயோ, இல்ல வீட்லயோ, இல்ல பேருந்துகள்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. அந்த மாரி அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, திருட்டு படங்கள வந்து வெளியிடுதல் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பேருந்துகளில் திருட்டு வீடியோக்களை காட்சிப்படுத்தக்கூடாது என அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த என்ஃபோர்ஸ்மென்ட் அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்ஃபோர்ஸ்மென்ட் செல் தான் இது எல்லாத்தையும் மானிட்டைசேஷன் பண்ணுது. அதே மாரி போக்குவரத்து கழக பேருந்துகளில் இதுபோன்ற திருட்டு வீடியோ படங்கள் காட்சிப்படுத்தப்படுவதில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏதாவது இவங்க ந அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அ இவங்களோட அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட அந்த அ யு அந்த ரைட்ஸோட அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தனியார் பேருந்து நடத்துனர்களுக்கு இதுபோன்ற திருட்டு வீடியோக்களை பேருந்துகளில் காட்சிப்படுத்தக்கூடாது என்றும் கடுமையான உத்தரவு அதாவது பிரைவேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் பஸ்ஸஸ்லயும் சரி, கவர்ன்மென்ட் பஸ்ஸஸ்லயும் சரி, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ப திருட்டு படங்கள வந்து பார்த்தீங்கன்னா, திருட்டு காணொளி படங்கள பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருட்டு காணொளி படங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒளிப்பதிவு அதாவது திரையிடுதல் கூடாதுன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சட்டத்துப்படி தப்பு அப்படின்னா, தமிழ்நாடு எக்ஸிபிஷன் ஆஃப் பிலிம்ஸ் ஆன் டெலிவிஷன் நெட்வொர்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1984ன் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருட்டு படங்கள வந்து வெளியிடுதல் சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட்
இந்த சட்டத்தின் விதிகளை மீறும் பேருந்து இயக்குனர்களின் மீது சட்டத்தின்படி வழக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் மீறினாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டப்படி அவரோட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்டின்னு சொல்லி 12/10/2004ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு டிஜிபி ஒரு சர்க்குலர லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அ என்ஃபோர்ஸ்மென்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அறிவு சார்ந்த சொத்துரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அறிவு சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புகார் தெரிவிக்கிறதுக்கு வந்து அ க எண் வந்து 100ஐ டயல் செய்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த புகார் எண்ண வந்து பார்த்தீங்கன்னா, 100ஐ டயல் செய்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, புகார் அளிச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அது புகார் அளிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ் யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த என்ஃபோர்ஸ்மென்ட் அதாவது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்ஃபோர்ஸ்மென்ட் செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புகாரானது ஃபார்வர்ட் செய்யப்படும். ஃபார்வர்ட் செஞ்சதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புகார் தன்மையில உண்மை இருக்கா? இல்லையான்றத பார்த்துட்டு, ஆமா அப்படி ஒரு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அது சம்மந்தமான விசாரணை செஞ்சு, வழக்கு பதிவு செஞ்சு, அது நீதிமன்ற நிலுவைக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ பொருளாதார குற்றப்பிரிவு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு பிளஸ் எக்கனாமிக் அஃபென்சஸ் இந்த அடுத்து இந்த விங்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நம்ம கிளாஸஸ்ல பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்பெஷல் யூனிட்ஸ்ல நெறைய யூனிட்ஸ் இருக்கு. அந்த நெறைய யூனிட்ஸ் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10, 15 யூனிட் கிட்ட இருக்கு. அந்த 15 யூனிட்டையும் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்ஃபோர்ஸ்மென்ட் செல் வரைக்கும் நம்மளுக்கு தேர்வுக்கு அ வ கம்பல்சரி இப்ப நம்ம அடுத்த தேர்வுக்கு நம்ம படிச்சுக்கலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம்.